இந்த மூணுமே பாருங்கள் உங்களுக்கு இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் டாபிக் வில் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இந்த மாதிரி இதை வச்சு கூட நீங்கள் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். Hey Fechimnikos, நான் விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன பண்ணிங்கன்னா we are going to do plan families from your class 11 guys. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. மார்ஃபாலஜி ஆஃப் லெவன் பிளான்ஸ் இருக்கிற ஒரு டாபிக் இது. ஸோ நம்ம இந்த சாப்டர் படிங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பண்ண போகிறோம். ஃப்ரம் த எக்ஸாம்பிள் வந்து எல்லா கான்செப்ட்லையும் பண்ண போகிறோம் guys. ஸோ we are going to do the part 1 of this video. Part 1 எதை படின்னு படிங்கன்னா we are going to do the first 3 families of your class 11. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் 11 படிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் 3 ஃபேமிலிஸ் ஆன Fabaceae, தென் Solanaceae, தென் லிலியஸே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இங்கே பாருங்க கேஸ் நம்ம கான்செப்ட் வைஸ் எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ எப்படி கேட்டிங்கன்னா see here பிஃபோர் நான் வீடியோக்கு மேலே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். பிஃபோர் அட்டெண்டிங் திஸ் செஷன் யூ ஷுட் read your NCERT carefully. உங்கள் NCERTல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதர்வைஸ் உங்களுக்கு அந்த கான்செப்டாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஐ வில் பி யூசிங் யுவர் பேசிக் டெர்மினாலஜிஸ் ஹியர். பட் எனிவே வில் எக்ஸ்பிளைன் த பேசிக்ஸ் ஒன்லி. ஸோ பேசிக்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமே. பட் உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா திஸ் செஷன் வில் பி வெரி பெனிஃபிஷியல் அண்ட் ஈஸி ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கைஸ். இந்த டாபிக் படிங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் யூ நோ வாட் ஐ டிட் மீன்ஸ் ஐ ஹவ் மேட் திஸ் டாபிக் வெரி சூப்பர் ஈஸி. பிகாஸ் NCERTல என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நான் வந்துட்டு அப்படியே நான் பாயிண்ட் வைஸ் எழுதியிருக்கேன். பாயிண்ட் வைஸ் எழுதுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் என்ன தியரியில் கொடுத்துருக்காங்களோ அதையும் நான் வந்துட்டு டயக்ராம்ஸோடு கொண்டு வந்துருக்கேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டுட் திஸ் வெரி ஈஸிலி, வெரி கம்ஃபர்டபுளி. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து ஒரு 50 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா we will be uploading our part 2 guys. ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா NCERT ஃபேமிலிஸான மால்வியசி, ஆஸ்ட்ரேசியெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்சோன்னீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ், வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் செஷனை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த செஷன் ரெடி பண்ண ரொம்ப நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி லைக் யூ சி. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் we are starting with the topic semi technical description of the angiosperm plant. ஓகேங்களா? ஸோ angiosperm plant படிங்கன்னா நம்ம செமி டெக்னிக்கல், அதாவது இப்போ நம்ம நீங்கள் ஒரு பிளான்ட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளான்ட் வந்து ரோட் சைட் பார்க்குறீங்க. அந்த பிளான்ட் படிங்கன்னா உங்களுக்கு ரோஸ் பிளான்ட் தெரியுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸில் நிறைய ஜீனஸ் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து அதை கிளாஸிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டாக்ஸானமியில் படித்த மாதிரி கிங்டம், ஃபைலம், தென் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் சொல்லிட்டு நீங்கள் இத்தனை டேர்ம்ஸும் நீங்கள் அதுக்கு அசைன் பண்ணால் நீங்கள் அதை கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம கிளாஸிஃபை பண்ணுறத நம்ம அதோட ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், தென் அதோட வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா ஷார்ட் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளான். அதாவது நீங்கள் அந்த பிளான்ட்டை ஷார்ட்டாகவும் அண்ட் தென் சயின்டிஃபிக் மெத்தடாக டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். தென் it should be in a particular sequence, not in a random sequence. அதாவது நீங்கள் ரேண்டமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டமாக ஆன்ட்ரிபியூஷன் கொடுக்குறது, அப்புறமா கார்பல் கொடுக்கணும், அப்படி இருக்க கூட தட் இஸ் நாட் கரெக்ட். இட் இஸ் டோட்டலி இன்கரெக்ட். ஸோ இட் ஷுட் பி இன் a particular sequence, right? ஸோ சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the sequence should be first. okay, ஸோ த ஃபஸ்ட் சீக்வன்ஸ் ஷுட் பி கைஸ், சீக்வன்ஸ் வந்து 1 to 3 அப்படி இருக்கணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் சீக்வன்ஸ் என்னென்னா ஹேபிடேட்னா என்னென்னா பேசிக்கலி வெரி சிம்பிள். ஹேபிடேட் மீன்ஸ் இட் இஸ் த ட்ரீயோட அண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது இட் இஸ் வெதர் ஏ ஹெர்ப், ஸ்ட்ரப் ஆர் ஏ ட்ரீ. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்து அதோட ஹேபிடேட் டிஸ்கிரைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதோட வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸான ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப், இது எல்லாமே பண்ணிங்கன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், நாட் ஏ ரீப்ரொடக்டிவ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வருது நம்மளோட ரீப்ரொடக்டிவ். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ரீப்ரொடக்டிவ் ஃப்ளவர். ஓகே, ஸோ கேஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் என்ன, இட் இஸ் அவர் ஃப்ளவர், ரைட்? ஃப்ளவர்னா வந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதோட இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இட் இஸ் அவர் இன்ஃப்ளோரசன்ஸ், ரைட்? இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் தென் ஆண்ட்ரிஷியம் மைனீசியம் இஸ் அவர் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக கேஸ் சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் பேசிக்காக. ஸோ வெரி சிம்பிள், லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. இந்த சிம்பிள்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டாலே நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக கேஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா see here வெரி கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் இஸ் அவர் கேலிக்ஸ். ஓகேங்களா? கேலிக்ஸ்னா என்னென்னா இட் இஸ் யுவர் செப்பல்ஸ். ஓகே, இட் இஸ் யுவர் செப்பல்ஸ்னால் அந்த க்ரீன் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் இருக்குங்களே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டலுக்கு கீழே க்ரீன் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர் இருக்கும். இஃப் யூ அப்சர்வ் யூ நோ. ஸோ செப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சி. ஓகே, கோயிங் டு ரெப்ரசென்ட் கேலிக்ஸ் அஸ் கே. ஓகே, இட் இஸ் அவர் கேபிட்டல் கே. ஏன் சி கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் வி ஹேவ் அவர் கொரோலா. ஓகேங்களா? சி ஹியர் கொரோலா மீன்ஸ் இட் இஸ் அவர் பெட்டல். ஓகே, ரைட்? இட் இஸ் அவர் பெட்டல். ஸோ பெட்டல் வி வில் ரெப்ரசென்ட் அஸ் சி. ஓகேங்களா? கொரோலா இஸ் சி அண்ட் தென் இதுக்கும் சி கொடுத்தீங்கன்னா வில் கன்ஃபியூஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக கே டேர்ம் வருதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கேலிக்ஸ்னா கே. ஓகே, தென் கொரோலானா சி. ஓகே, தென்
we have our perianth. So what is perianth means? It is called our tepals case. So tepals என்னன்னா basically very simple. Perianth is our where calyx and corolla, see here, calyx and corolla is not distinguishable. அதாவது நீங்கள் கேலிக்ஸையும் கொரோலாவையும் நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே பார்க்க முடியாது, கேனாட் டிஸ்டிங்யூஸ். அதை நீங்கள் வந்து உங்களால் டிஃப்ரென்ஸே பார்க்க முடியாது. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெப்பல்னு சொல்கிறோம், பீரியட்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி கால்டு ஃபேமிலி லிலியேசி அண்ட் பொயேசியே. ஓகே, லிலியேசி அண்ட் பொயேசியில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், பிகாஸ் போட் ஆர் மோனோகாட் ஃபேமிலி. ஸோ கேஸ் நான் சொல்கிற டேர்ம்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள், பிகாஸ் இந்த லெக்சரில் இருக்கிறதோட நான் சொல்கிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நல்லா பிரெயினில் ஸ்டிக் ஆகும். ஸோ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி, ஓகேங்களா? ஸோ தென் வி ஹேவ் அவர் ஆண்ட்ரிசியம். ஸோ ஆண்ட்ரிசியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ கொடுக்கணும், பிகாஸ் இட் இஸ் அவர் மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, தென் கைனீசியம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜி, ஓகேங்களா? லைக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேபிட்டல் எடுத்துக்கலாம். ஓகே, தென் see here we know our basics, right? This is our male. Okay, நீங்கள் ஜெனடிக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. This is our male, this is our female. If both male and female is present in single flower, it is called as bisexual flower. We know it already. ஏன் bisexual flower படிங்கன்னா, see here, most of the flower வந்து படிங்கன்னா bisexual இருக்கும். You will see by studying the families. So இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இன்ட்டாக கொடுக்குறேன். Then here comes the important point, guys. Note this point very carefully. So we have our actinomorphic and zygomorphic. Actinomorphic and zygomorphic என்ன சொல்ல வராங்கன்னா, if you have studied morphology then you should know the term symmetry of the flowers. ஓகேங்களா? symmetry of the flowers. symmetryல நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா basically you will read actinomorphic and zygomorphic. actinomorphic என்னன்னா நீங்கள் வந்து animal kingdomல படிச்ச மாதிரி it is a radial symmetry. Okay, it is a radial symmetry. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு படிங்கன்னா it is your DMC. ஓகேங்களா? DMC means it is your datura, mustard அண்ட் சில்லி. ஓகேங்களா? டட்டூரா, மஸ்டர்ட், சில்லி. இல்லை ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு மகேஷ், டட்டூரா மஸ்டர்ட் சில்லியில் சி ஹியர் டட்டூரா மஸ்டர்ட் சில்லியில் மஸ்டர்ட் படிங்கன்னா பிராசிகேசி ஃபேமிலி, இட் இஸ் ஆன் மஸ்டர்ட் ஃபேமிலி. சில்லி படிங்கன்னா உங்களோட சொலனேசி ஃபேமிலி. ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் வந்து சிமெட்ரி வந்துட்டு நீங்கள் இதை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த லெக்சர் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வி ஹேவ் அவர் ஜைகோமார்பிக். ஜைகோமார்பிக் எக்ஸாம்பிள் என்ன இன்சைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் அவர் பி கல்மோஹார் பீன். ஓகேங்களா? பி கல்மோஹார் பீன். அதாவது பியும் பீனும் என்ன ஃபேமிலின்னு ஞாபகம் இருக்குங்களா? இட் இஸ் யுவர் ஃபெபேசி ஃபேமிலி. ஸோ ஃபெபேசி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? யூ வில் ஹேவ் அ ஜைகோமார்பிக். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் மாதிரி இன்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் திஸ் ஒன்லி யூ ஷுட் ரீட் யுவர் என்சிடி. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். தென் வாட் ஷுட் யூ நோ இஸ் ரைட், we have our bracteate and ebracteate. Bracteate, it is a part in your flower, guys. So bracteate okay. So if bract is present means it is called bracteate. If it is absent means it is called ebracteate. Like வந்து பாத்தீங்கன்னா e nucleated சொல்றோம்ல, e nucleated cell. அதே போல நீங்க ebracteate சொல்லலாம். Then comes on the important point, guys. நீங்க வந்துட்டு கைனீசியம்ல படிக்கும்போது நீங்க ஹைப்போகைனஸ், superior ovary, பெரிகைனஸ், எபிகைனஸ் படிச்சிருப்பீங்களே. அதேனா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. superior ovary-னா என்னன்னா it is our hypogynes. ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு வைங்களேன். சி இயர் திஸ் லைன் தெரியுதுங்களா? இந்த லைனுக்கு மேலே நீங்கள் ஜியை போட்டிங்கன்னா ஜி இஸ் சுப்பீரியர். ஓகேங்களா? ஜி இஸ் சுப்பீரியர். இந்த லைன் கீழே இருக்கனால இன்ஃபைன் நினச்சிக்காதீங்க, இட் இஸ் சுப்பீரியர். ஓகேங்களா? இந்த லைனுக்கு மேலே ஜி போட்டிங்கன்னா இட் இஸ் சுப்பீரியர், அண்ட் இந்த லைனுக்கு கீழே ஜி போட்டிங்கன்னா இட் இஸ் இன்ஃபீரியர். வெரி சிம்பிள். ஸோ திஸ் இஸ் அவர் சுப்பீரியர் ஓவரி, திஸ் இஸ் அவர் இன்ஃபீரியர் ஓவரி. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். தென் நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் இஸ் அவர் 13 பாயிண்ட்ஸ் கைஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. என்னன்னா ஃபியூஷன் இஸ் ஷோன் பை பிராக்கெட். ஓகேங்களா? பிராக்கெட் என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக இது எல்லாமே இன்சைட் லைன் தான் கைஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இது பண்ணிங்கன்னா ஏனர் ஆண்ட்ரிஷியம். ஸோ ஆண்ட்ரிஷியம் 9+1, அதாவது பண்ணிங்கன்னா 10 ஆண்ட்ரிஷியம் இருக்குது. ஓகேங்களா? 10 ஆண்ட்ரிஷியம் ஸ்டேமன்ஸ் இருக்குது. 10 ஸ்டேமன்ஸும் படிங்கன்னா உங்களுக்கு பண்டிலாக படிங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. பட் அதில் 9 படிங்கன்னா ஃபியூஸ்டாக இருக்குது. ஒன்று படிங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறது படிங்கன்னா நம்ம பிராக்கெட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஃபியூஸ்டாக இருக்கிற நம்ம பிராக்கெட் வச்சுன்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஃபேமிலின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யுவர் ஃபெபேசி ஃபேமிலி. ஓகேங்களா? ஃபெபேசி ஃபேமிலியில் படிங்கன்னா இது வந்து இந்த பாயிண்ட் வரும். ஸோ நோட் இட் ஆன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அடிஷன். அடிஷன்னா என்னன்னா விச் இஸ் சம்திங் அட்டாச், ரைட்? சம்திங் இட் இஸ் ஸ்டிக்கிங். ஓகே? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா லைன் ட்ரான் அபோவ் தி ஃப்ளோரல் பார்ட்ஸ். அதாவது நீங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா கைஸ், ஸோ இப்போது சீனானரு சி இஸ் அவர் கொரோலா, ரைட்? கொரோலா. அண்ட் தென் ஏனானரு இட் இஸ் அவர் ஆண்ட்ரிஷியம். இப்போது நீங்கள் இதுக்கு ரெண்டு மேலே லைன் வரைஞ்சிங்கன்னு வைங்களேன். வாட் தட் இட் மீன்ஸ் யுவர் கொரோலா அண்ட் ஆண்ட்ரிஷியம் இஸ் ஃபியூசர். அதாவது பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆயிருக்கு. திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் யுவர் எபிபெட்டாலஸ் கண்டிஷன். ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போது ஆண்ட்ரிஷியம் படிக்கும்போது புக்கில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் 30 பேஜஸ் ஆண்ட்ரிஷியமில் படிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சி ஹியர் வெரி கேர்ஃபுல்லி, 300 டையர் படிங்கன்னா உங்களுக்கு ஹெப்பி பெட்டாலஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் ஸ்டேமன்ஸ் ஆர் அட்டாச்ட் வித் பெட்டல்ஸ். அதாவது பெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேமன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தட் டேர்ம் இஸ் கால்ட் எபி பெட்டாலஸ். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? பிரிஞ்சால் கொடுத்துருக்காங்க. எஸ், புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிரிஞ்சால் வில் கம்ஸ் அண்டர் யுவர் ஃபேமிலி கால் சொலனேஷியா. ஓகேங்களா? சொலனேஷியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ, பிரிஞ்சால் எல்லாமே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சொலனம். இதோட நேம் என்ன சொலனம் நைகர் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொலனேஷி ஃபேமிலி. ஓகே?
ஸோ வாட் ஐ மீனிங் இஸ் தட் இந்த டேர்ம்லன்னு பாருங்கள், ஜஸ்ட் இந்த டேர்ம்லேருந்து உங்களால் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேரக்டர் படிக்க முடியுது. ஸோ அதனால நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் கடைசியாக எல்லாம் கன்க்ளூட் பண்ணணும்னா நீங்கள் ஃபேமிலிஸ்னால் கன்க்ளூட் பண்ணுங்க. இதில் பேசிக்காக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இந்த சாப்டர் படித்த உடனே நீங்கள் ஃபேமிலிஸ் படிச்சிருங்க. இஃப் யூ ரீட் த ஃபேமிலிஸ் மீன்ஸ் யூ ஷுட் பி இன் த பொசிஷன் டு கவர் எவ்ரி பாயிண்ட் இன் த ஃபேமிலிஸ் இட் செல்ஃப். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் செஷன். ஸோ இந்த 2 செஷன் நான் இப்போ பார்ட் 1 பார்ட் 2 போகிறதுல உங்களோட ஃபுல் மார்ஃபாலஜி கவர் ஆயிரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா, பேசிக்காக இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இல்லை படித்து பாருங்கள். நான் சொன்ன எல்லாமே அப்படியே லைன் பை லைன் என்சிஆர்டில் இருக்குது, ஓகேங்களா? தென் இப்போ ஓகே கேஸ் ஓகே மெடிக்கோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே ஸோ ஓகே மெடிக்கோஸ் இப்போ நான் சொன்ன எல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, see here we are going to represent this பேசிக் ஏசிஏ ஃபேமிலி. இட் இஸ் given in NCERT. இதை வச்சு நம்ம என்னென்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஒன்று டீகோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பாயிண்ட் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் சீக்வன்ஸ் போகணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேபிடேட்லேருந்து போகணும், தென் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், அண்ட் தென் கடைசியான உங்களுக்கு என்ன வரும், கடைசியாக வந்து உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் வரும். அதாவது NCERT என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. NCERT என்ன கொடுத்துருக்காங்கன்னா, see here calyx, corolla, androecium, gynoecium are drawn in a successive corals. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேலிக்ஸ் இருக்கணும். ஓகே, see here ஃபஸ்ட்டு வந்து கேலிக்ஸ் இருக்கணும், தென் பார்த்தீங்கன்னா கொரோலா இருக்கணும், தென் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஷியம் இருக்கணும், கடைசியாக என்ன இருக்கணும், கைனீஷியம் இருக்கணும். ஸோ இந்த ஆர்டர்லனா நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும் இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவை. ஸோ இது என்னென்னா, இட் இஸ் யுவர் ஃப்ளோரல் ஃபார்முலா, ரைட்? இப்போ நான் சொன்ன சிம்பிள்ஸ் எல்லாமே வச்சு நம்ம ஒவ்வொரு ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஒரு காம்பனன்ட்ஸ், ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஒரு காம்பனன்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to represent this family, okay? So see here they are given this equation, right? இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலான கொடுத்துருக்காங்க வித் டயக்ராம் வர. நம்ம டயக்ராம் படிங்கன்னா லேட்டராக நம்ம ஃபுல்லாக படிப்போம். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, see here Brassicaceae is one mustard family, ஓகேங்களா? see it is one mustard family. ஸோ அந்த மஸ்டர்ட் ஃபேமிலியில் நான் உங்ககிட்ட சொன்னேன், now only I told you like 5 minutes ago. see here உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஆக்டினோமார்பிக், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ப்ளஸ் சிம்பிள் ஆக்டினோமார்பிக்னா என்ன, ப்ளஸ் சிம்பிள், ஜைகோமார்பிக்னா என்ன, இட் இஸ் ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள். இன்னொரு பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள்னா இட் இஸ் ஆக்டோமார்பிக், ரைட்? உங்களுக்கு என்ன சொன்ன ட்ரிக்கு, DMC, ஓகேங்களா? DMC, டீனா டட்டோரா, எம்னா மஸ்டர்ட், சீனா இட் இஸ் சில்லி. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தென் யூ கேன் டெல் மஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக். ஓகே, see here உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் ஆர் ஆக்டினோமார்பிக் பிகாஸ் NCERTல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் ஆக்டினோமார்பிக் ஃப்ளேவர், வெரி ஈஸி நோ. தென் இட் இஸ் யுவர் பைசெக்ஷுவல் ஃப்ளேவர். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவலாக இருக்கும். தென் we have our calyx, ஓகேங்களா? இவர் அவர் calyx பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குது, பட் it is an arrangement of 2 + 2 fused இல்லை because there is no bracket. தென் கொரோலா பார்த்தீங்கன்னா there is 4 in number, it is also not fused because bracket இல்லை. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்டேமன்ஸ் இருக்குது, 2 + 4 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, ஓகேங்களா? தென் see here இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் superior ovary சொல்ல முடியுமா, inferior ovary சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, you should say this as superior ovary because it is present at the above of the line, ஓகேங்களா? ஸோ it is a superior ovary. it is 2 and 2 பார்த்தீங்கன்னா bracket போட்டிருக்குன்னா it is your fused condition. ஸோ கைஸ் இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா நீங்கள் இத்தனை டீகோட் பண்ணலாம், ஓகேங்களா? அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ மெடிக்கோஸ் இப்போ ரியாலிட்டி என்னென்ன டாப்பிக்கில் see here very carefully what is reality means if they are asking hypogenous flower எக்ஸாம்பிள். உங்களுக்கு NCERTல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெறும் 3 எக்ஸாம்பிள் தான், மஸ்டர்ட், சைனா ரோஸ் அண்ட் பிரிஞ்சால் சொல்லிட்டு superior ovary கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த 3 மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நோ, பிகாஸ் Brassicaceae ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா மெம்பர்ஸுமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் கொஸ்டினே சால்வ் பண்ண முடியும். ஸோ only this topic becomes super important for you. ஸோ கேஸ் வாங்க நம்ம இப்போ ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, see here இந்த டயக்ராம் கொடுத்துட்டு உங்களுக்கு see here this is your floral diagram. நம்ம இப்போ பார்த்து ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம்னா என்னன்னா this is your floral diagram. இதை பார்த்தீங்கன்னா நம்ம டீகோட் பண்ணுவோம், ஓகே? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்காக see here இந்த அப்பர் கார்னர் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் கொடுத்துருக்காங்களே, see here this is called your mother axis, ஓகேங்களா? NCERTல கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. see here this is your mother axis. இது என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா கொஸ்டினில் கொடுத்தது திஸ் இஸ் கால்ட் யுவர் மதர் ஆக்சிஸ், திஸ் ரெப்ரசென்ட் யுவர் சிமெட்ரி ஆஃப் தி ஃப்ளவர், ஓகேங்களா? சிமெட்ரி ஆஃப் தி ஃப்ளவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இது நம்ம ப்ளஸ்ன்னு கூட போடலாம் பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Brassicaceae ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் கான்செப்ட் கைஸ். பேஸ் மெடிக்கோஸ் we are completed our basics completely. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். see here எவ்வளோ பாயிண்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ தென் we can start our 3 families from the scratch, ஓகேங்களா? ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவேன். தென் செகண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து நான் ஃபாஸ்ட்டாகவே போவேன், ஓகேங்களா? ஸோ listen to the first family very carefully. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட் ஃபேமிலி அவர் Fabaceae. ஸோ இது ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும். என்னென்னா see here Fabaceae ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அன் ஃபேமிலி, ஆக்சுவலி இட் இஸ் அ சப் ஃபேமிலி, ஓகேங்களா? சப் ஃபேமிலி எதுக்கு சப் ஃபேமிலி கேட்டிங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் யுவர் Leguminosae, ஓகேங்களா?
லெகிம் பிளான்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லெகுமினேஸ் பிளான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லெகுமினேஸ் ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிவிஷன்ஸ் பிரியுது. தட் இஸ் கால்ட் யுவர் பாப்பிலோடினியே. தென் இது பார்த்தீங்கன்னா இன்செட்டில் there are 2 other called Mimosidae and Caesalphinidae இருக்குது. தட் இஸ் நாட் இன் NCERT, பட் இட் கம்ஸ் அண்டர் யுவர் சப்ஃபேமிலி கால்டு Leguminaceae. அண்ட் இன் சப்ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கால்டு Papilionae. இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஓல்டு நேம். நோ இது நேம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இட் இஸ் கால்ட் யுவர் Fabaceae ஃபேமிலி. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஃபேமிலி கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்றது Fabaceae ஃபேமிலி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறோம்னா, see here very carefully. We are going to study I will tell you the sequence first of all. Listen to me very carefully. So this is our Fabaceae family, right? So Fabaceae family பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹேபிடேட் பார்க்க போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவரை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஐ கேன் டெல் யூ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ், ஃப்ளவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ ஃப்ளவரில் சொல்கிற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? பிகாஸ் அந்த வெஜிடேட்டிவ் கிளாஸில் கூட வர வாய்ப்பு இல்லை, பட் ஃப்ளவர்லன்னு கேட்க 100% சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டடி த ஃப்ளவர் பார்ட் வெரி கேர்ஃபுல்லி. வரையும் நானும் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Fabaceae ஃபேமிலி இட் இஸ் கால்ட் யுவர் டைகாட் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ நோன் அஸ் யுவர் பி ஃபேமிலி, ஓகேங்களா? பி ஃபேமிலி இதோட மெயின் காம்பனெண்ட் என்னென்னா பி, பட்டாணினா இதோட மெயின் காம்பனெண்ட்டே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியான டயக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் ஹேபிடேட், அதாவது பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் லிவிங், ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் லிவிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த்ரூ அவுட் த வேர்ல்டு ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து இதோட ஃபேமிலியோட ப்ரெசன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இதோட க்ரோத் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஹேபிட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, see here ஹேபிட் வந்துட்டு ஹெர்ப்ஸாகவும் இருக்கலாம், ஸ்hrubஸாகவும் இருக்கலாம், இல்லை ட்ரீஸாகவும் இருக்கலாம். இது மூணுமே நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்கன்னா, யூ ஆர் ஸ்டடி திஸ் இன் யுவர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் டாபிக், ரைட்? See here very carefully. இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்காலஜியில் படிச்சிருப்பீங்க, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் அமாங் த ஃபாரஸ்ட் சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ இருக்கும், செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரப்ஸ் இருக்கும், தேர்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்ப்ஸ் அண்டு புஷ்ஷஸ் கிராஸஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட ஹேபிட் என்னது, இட் இஸ் த ஹெர்ப் ஷப்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க நெக்ஸ்ட் ரூட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட் இஸ் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ டேப் ரூட் சிஸ்டம் எல்லாம் இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா? ரீகால் பண்ண முடியுதுங்களா? ஸோ டேப் ரூட் எல்லாம் இருக்குன்னா இட் இஸ் டைகாட். ஸோ டைகாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் ரூட் பார்த்தீங்கன்னா ஆஃபன் சீன் ஆகும், பிகாஸ் இட் இஸ் டைகாட் ஃபேமிலி, ரைட்? வி ஹவ் ஆல்ரெடி சீன் திஸ் இஸ் டைகாட் ஃபேமிலி. ஸோ டைகாட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம் இருக்குது, நார்மல் தான். ஸோ டேப் ரூட் சிஸ்டம் இருக்குது. அண்ட் நீங்கள் இல்லை இன்னும் இம்பார்ட்டன்ட்டாக நோட் பண்ணணும்னா, see here very carefully, it is nodulated nitrogen fixation. These roots are formed with the nodules case. So nodules சொல்லிட்டு இருக்குது. nodules என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we have our nitrogen fixing bacteria called rhizobium. So rhizobium பார்த்தீங்கன்னா உங்களுக்கு nitrogen fixing bacteria, it is a non-symbiotic bacteria. It is given in your microbes in human welfare வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதில் இருக்குது, நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ rhizobium பார்த்தீங்கன்னா it is a nitrogen fixing bacteria, very important guys. ஓகே because இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரூட் கிளியர் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் படிக்க போகிறோம். ஸோ ஸ்டெம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேசிக்கலி it is an erect and climber type. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா it is an erect, நார்மலாகவே ஸ்டெம்ஸ் எரெக்ட் தானே இருக்கும். அண்ட் it is லைக் கிளைம்பர், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டிக் நீங்கள் வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா அதை கிளைம் பண்ணி ஏறும். ஆஸ் இன் யூர் சீன் இன் யுவர் டென்ட்ரஸ், ரைட்? ஸோ டென்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கிளைம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க நெக்ஸ்ட் இஸ் அவர் லீஃப் கேஸ். ஸோ லீஃபில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லீஃப்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? லீஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பினேட்லி காம்பவுண்ட் ஒரு சிம்பிள் லீஃப் இருக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை பினேட்லி லீஃப் கேஸ்? ஸோ பினேட்லி லீஃப்னா என்னன்னா, see here very carefully, உங்களுக்கு 2 types ஆஃப் லீஃப் இருக்குது பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லீஃப். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு பினேட்லி காம்பவுண்ட்னா, see here very carefully, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ராக்கிஸ் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் யுவர் ராக்கிஸ். தென் உங்களுக்கு லீஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் இருக்குது, not in a single location like this. It is arranged as seen in your neem plant. ஸோ நீம் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பினேட்லி லீஃப். தென் உங்களுக்கு சிம்பிள் லீஃப் காம்பவுண்ட் லீவ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, பேசிக்காக வெரி சிம்பிள் லீஃப் இன் த சென்ஸ் வாட் ஆர் மீனிங் இஸ் in its laminas entirely or when incisions do not touch the midrib. அதாவது உங்களுக்கு சிம்பிள் லீஃப்னா இந்த இன்சிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்பிளான ஒரு லீஃப். பிகாஸ் இந்த மார்ஜின் இருக்குல்ல, இது வந்து உங்களோட மிட்ரிப்பை பார்த்தீங்கன்னா டச் பண்ணாது. பட் தேர் ஆர் சர்டன் லீவ்ஸ் வேர் this will touch the midrib. லைக் உங்களுக்கு இது இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, this is your compound leaf. பார்த்தீங்கன்னா போட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட Fabaceae family it is found, ஓகேங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அவர் stipulate, ஓகேங்களா? it is a stipulate leaf. So stipulate leaf na what are telling in the sense, see here this is your stem, this is your leaf, ஓகேங்களா? இதான் leaf. then உங்களுக்கு stipule எங்க formation ஆகும்னா, see here
இந்த பிரான்ச் இருக்குங்களா கேஸ், இந்த பிரான்ச்சுக்கும் இந்த ஸ்டெம்முக்கும் இந்த லீஃபுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப்யூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கூட ஆகும். ஸோ இந்த ஸ்டிப்யூல் இருந்துச்சுன்னா இட் இஸ் யோர் ஸ்டிப்புலேட் கண்டிஷன். இஃப் இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் மீன்ஸ் இட் இஸ் நாட் ஸ்டிப்புலேட். ஸோ வெரி ஈஸி அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க நெக்ஸ்ட் சவர் ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சி. ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சின்னு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸோ சி ஹியர் வெரி கேர்ஃபுல்லி. ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சின்னு என்ன சொல்கிறாங்கன்னா டேக் திஸ் டிசீஸ் as your ஸ்டெம். தென் உங்களுக்கு லீஃப் பார்த்தீங்கன்னா எப்படி அரேஞ்ச் இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ்லி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சினா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் ஸ்டெம். ஆல்டர்னேட் தான் இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ்லி அரேஞ்ச். அதாவது உங்களுக்கு சி ஹியர் உங்களுக்கு ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, தென் இன்னொரு லீஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆல்டர்னேட்டாக, இன்னொரு லீஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. லைக் திஸ் இட் இஸ் அரேஞ்ச் இன் ஆல்டர்னேட் மேனர் அண்ட் யூ ஷுட் நோட் திஸ் டர்ன் பாயிண்ட். வாட் இஸ் தட் மீன்ஸ்? சி ஹியர் there is leaf at each node. ஓகேங்களா, ஒரு நோடில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் தான் இருக்க முடியும். ஸோ see here I am choosing this node. ஓகே, ஸோ இந்த நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is only single leaf, ரைட்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு லீஃப் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகல. எல்லா நோட்லையும் பாருங்கள், எல்லா நோட்லையும் வந்து உங்களுக்கு ஒரு லீஃப் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ நோட் பாயிண்ட். ஸோ இங்கே நோட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் தான் அட்டாச் இருக்குது. ஸோ யூ கேன் டெல் இட் இஸ் அன் ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சி. ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சி ஒரு அதர் எக்ஸாம்பிள்ஸ் என்ன நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதர் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா மஸ்டர்ட், சைனா ரோஸ் and then sunflower. Yes, and then sunflower. ஸோ கேஸ் இந்த இன்சர்ட்டில் கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். எப்படின்னா பேசிக்காக மஸ்டர்டில் வந்து ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சின்னு சொல்லிட்டாங்க. மஸ்டர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிராசிகேசியே ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு. தென் உங்களுக்கு சைனா ரோஸ் இருக்குது. சைனா ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேமிலியில் வரும்னா இட் வில் கம் அண்டர் யுவர் மால்வேசியா ஃபேமிலி. ஸோ மால்வேசியா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சினா இருக்க போகுது. தென் சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் யுவர் ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. இது எல்லாமே உங்களோட பார்ட் 2ல் வரும். இது மூணுமே பாருங்கள் உங்களுக்கு இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் டாபிக் வில் பிகம் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி கான்செப்ஷுவல் டாபிக். ஓகேங்களா, தென் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கேஸ் பல்மினஸ் லீஃப் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அதே லீஃபில் வந்து உங்களுக்கு லீஃப் பேஸ், அதாவது உங்களோட லீஃப் பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வாலன் ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன். ஸ்வாலன் ஆயிருந்துச்சுன்னா இட் வில் பி கால்ட் இன் யுவர் ஃபெபேசி ஃபேமிலி அஸ் பல்வினஸ் லீஃப்னு சொல்லுவோம். இட் இஸ் இன் என்சிஆர்டி ஆல்சோ, வெரி இம்பார்ட்டன்ட், நோட் இட் டவுன். தென் உங்களுக்கு ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்குது. அதாவது உங்களோட வீனேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் பிகாஸ் இட் இஸ் அ டைகாட் ஃபேமிலி. ஸோ ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி அ டைகாட் ஒன்லி. டைகாட்னா உங்களுக்கு ரெட்டிகுலேட் வீனேஷன், மோனோகாட்னா உங்களுக்கு பேரலல் வீனேஷன். ஸோ பேரலல் வீனேஷனாக இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள் இதையுமே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க கேஸ். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சவர் ஃப்ளோரல், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளவரில் படிக்க போகிறோம். ஸோ கேஸ் இதுக்கப்புறம் சொல்கிறேன் ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பே அட்டென்ஷன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ஸோ ஃபஸ்ட்டு சவர் இன்ஃப்ளோரசன்ஸில் நம்ம ரெசிமோஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் ரெசிமோஸ்? ரெசிமோஸ் மீன்ஸ் see here very carefully. I am having a stem here. So flowers are forming here. இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது, தென் இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஸோ ரெசிமோஸ்னால் என்னென்னா இட்ஸ் டேர்ம் ரெப்ரசன்ட் ரேஸ்னால் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, பட் இட் வில் நாட் ஸ்டாப். ரேஸில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு என்னென்ன இருக்கணும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்னென்ன அமைச்சிக்கணும்னா திஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஷூட் இருக்குங்களா, இந்த ஷூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்தை ஸ்டாப்பே பண்ணார். இட் வில் க்ரோ ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். க்ரோத் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். க்ரோத் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த நோட் இன்க்ரீஸ் ஆக அதாவது இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு நியூ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு நியூ ஃப்ளவர் வரும், இங்கே ஒரு நியூ ஃப்ளவர் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பேசிக்காக இட் இஸ் யுவர் ஆக்ரோபிட்டர் சக்சஷன். ஸோ ஆக்ரோபிட்டர் சக்சஷன்னா வெரி சிம்பிள். பிலோ இருக்குது இல்லைங்களா, பிலோ இருக்கிற ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஃப்ளவராக இருக்கும். ஸோ இட் இஸ் யுவர் ஓல்டஸ்ட் ஃப்ளவர். ஓல்டு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலோவாக இருக்கும். அண்ட் நியூலி ஃபார்ம்டு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே இருக்குல்ல. ஐ ஹோப் யூ கேன் இமேஜின் திஸ் திங்ஸ். ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரோபிட்டர் சக்சஷன் சொல்கிறோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், நோட் பண்ணுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இதாக படிக்க போகிறோமே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃப்ளவர்ஸ் கேஸ். ஸோ ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பைசெக்ஷுவல் அண்ட் ஜைகோமார்பிக். பைசெக்ஷுவல்னா இட் இஸ் ஹேவிங் போத் செக்ஸஸ். அண்ட் தென் ஜைகோமார்பிக்னா என்னென்னா ஜைகோமார்பிக் மீன்ஸ் இட் இஸ் யுவர் பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரியோட எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நான் இப்போ நான் சொன்னேன் பைலேட்ரல் சிமெட்ரியோட எக்ஸாம்பிள் என்னென்னா பி அண்டு பீன். பீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்செட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆல்சோ தேவ் கிவன் கல்முகர் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்முகர் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஜைகோமார்பிக்கில். ஸோ உங்களுக்கு பிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெபேசி பண்ணிலாம் வரப்போகுது. ஸோ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இட் இஸ் யுவர் கேலிக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 5 in number and then it is fused. See this bracket, it is fused calyx and then 5 in number. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதே இன்செட்டில் நீங்கள் கேலிக்ஸோட டாபிக் போங்களேன். கேலிக்ஸோட டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா if the sepals are united, அதாவது உங்களுக்கு sepals are fused means the term is called gamosepalous. Okay, gamosepalous. Hence this bracket represents your gamosepalous condition of 5 sepals. ஓகேங்களா,
ஸோ எஸ் கைஸ் இப்போ வந்து உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஒரு டேர்முமே. ஸோ இஃப் யுவர் செப்பல்ஸ் ஆர் ஃப்ரீ மீன்ஸ் இட் இஸ் நாட் ஃபியூஸ்ட் மீன்ஸ் இட் இஸ் நோன் அஸ் யுவர் செப்பலஸ். பாலிசெப்பலஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன, யுவர் கேலிக்ஸ் இஸ் வால்வேட் ஆர் இம்ப்ரிகேட் அட் எஸ்டிவேஷன். ஸோ வால்வேட் ஆர் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் சொல்கிறாங்க. ஸோ எஸ்டிவேஷன் என்னென்னா see here very carefully. ஸோ come here. Estivation means very simple. Estivation என்னன்னா it is the mode of arrangement of sepals or petals in the floral bud with respect to the other members of the same oral. அதாவது உங்களுக்கு செப்பல்ஸும் பெட்டல்ஸும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ அதை வச்சுன்னா நம்ம எஸ்டிவேஷன் பண்ணிங்கன்னா சொல்ல முடியும். ஸோ எஸ்டிவேஷனில் வந்து அவங்க வால்வேட் வந்து இம்ப்ளிகேட் கொடுத்துருந்தாங்களே. ஸோ வால்வேட் எஸ்டிவேஷன் என்னென்னா வெரி சிம்பிள். இட் இஸ் ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு டைப் கொடுத்துருக்காங்க இன்சைட்டில். ஸோ என்னென்னா the margin of the sepals or petals is in a oral just touch each other and no overlap. அதாவது நீங்கள் எப்படி வரையணும்னா see here, this is your one petal and another like this, then another like this, then another like this and then another like this. This is your valvate estivation. Valvate estivation பார்த்தீங்கன்னா they will not overlap each other but they will just touch each other. ஸோ ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணியிருக்கும் இன்னும் 5 ஹோல்ஸுமே. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்டிவேஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு டைப்பான வால்வேட் எஸ்டிவேஷன். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் கெலோட்ரோபிஸ். ஓகே, ஸோ கெலோட்ரோபிஸ் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள். ஸோ கைஸ் நீங்கள் கெலோட்ரோபிஸை நீங்கள் வேறு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இஃப் யூ ஆர் ஸ்டடி இன் மை சேனல் ஆல்சோ யூ ஷுட் நோ திஸ். உங்களுக்கு நான் எக்காலஜி வீடியோ போட்டுனால ஐ ஹவ் சால்வ் எ கொஷின் கால்டு கெலோட்ரோபிஸ் செக்ரேட்ஸ் விச் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சொல்லிட்டு நான் கொஷின் சால்வ் பண்ணியிருப்பேன். அதோட ஆன்சர் என்னென்னா இட் இஸ் யுவர் கார்டியாக் லைகோசைட்ஸ். இது இன் எக்காலஜி கைட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டாப்பிக்லாம் லிங்க் பண்ணி படித்தானா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ கார்டியாக் லைகோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ரேட்டட் பை யுவர் கெலோட்ரோபிஸ். ஓகேங்களா. தென் கொஸ்டின் இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் கொடுத்துருந்தாங்களே. ஸோ இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் மீன்ஸ் இட் இஸ் யுவர் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன்னா வெரி சிம்பிள். ஸோ இம்ப்ரிகேட் மீன்ஸ் த பெட்டல்ஸ் ஆர் செப்பல்ஸ் ஓவர்லப்ஸ் ஈச் அதர் பட் நாட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். அதாவது திஸ் இஸ் யுவர் ஒன் பெட்டல், தென் ஐ கேன் ட்ரா another by overlapping like this, then I can draw overlapping this and this, then நான் இதையும் ஓவர்லேப் பண்ணுவேன், தென் இது ரெண்டுமே நான் ஓவர்லேப் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்ரி ஓரல் இஸ் ஓவர்லேப்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங்காக இருக்குது. பட் இட் இஸ் நாட் ஆல்சோ இன் பர்டிகுலர் டேரக்ஷன். அதாவது உங்களுக்கு கண்ணா பின்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாப் ஆயிருக்கு, நோ ஆர்டர். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நோ ஆர்டர்னால நான் இதை வந்து நீங்கள் இம்ப்ளிகேட் எஸ்டிவேஷன் சொல்கிறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் கேஷியா அண்ட் கல்மோஹர். கேஷியா அண்ட் கல்மோஹர் நம்ம இப்போ என்ன படித்தோம் இட் இஸ் ஜைகோமார்பிக் சிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணி இப்போ நான் வந்து உங்களுக்கு எஸ்டிவேஷனாக சொல்லி தந்துட்டுருக்கேன். பட் நான் வந்து டக்குன்னு படிங்கன்னா நான் எங்கே யோசிச்சேன் இந்த மாதிரி சிமெண்ட்ரியில் யோசிச்சேன். ஸோ இதே போல் நீங்கள் லிங்க் பண்ணி படித்தோன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரியில் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேட் எஸ்டிவேஷனுக்கு ட்ரிக் இஸ் யுவர் டிஎன்ஏ கைஸ். டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அடினைன் குவானின் சைட்டோசின் குவானின். ஸோ சைட்டோசின் குவானின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பாண்டில் பார்த்தீங்கன்னா அட்டாச் இருக்குங்களா. ஸோ உங்களுக்கு இதான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேட் எஸ்டிவேஷன் ட்ரிக். இதான் இடம்பெற ட்ரிக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேசியா, G stands for கல்மோஹர். ஸோ இந்த ட்ரிக் வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள்ஸையும் கூட. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் கொரோலா. ஸோ கொரோலா படிங்கன்னா நம்மளோட பெட்டல்ஸ் படிக்க போகிறோம். ஸோ தேர் ஆர் 5 பெட்டல்ஸ் கைஸ். ஸோ 5 பெட்டல்ஸ்னால் இந்த நம்பர்லையும் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் ப்ராக்கெட் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஃபியூசர். ஸோ நாட் ஃபியூசர்னு நான் என்ன சொன்னேன் இட் இஸ் யுவர் பாலிபெட்டாலஸ் கண்டிஷன். இட் இஸ் நாட் ஃபியூசர் மீன்ஸ் இட் இஸ் யுவர் பாலிபெட்டாலஸ் கண்டிஷன். ஸோ ஆல்ரெடி wrote this, it is your polypetalous condition. And then இதோட எஸ்டிவேஷன் என்ன இட் இஸ் வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். கைஸ் நீங்கள் எது மறந்தாலுமே கூட இந்த பாயிண்ட் மட்டும் தயவு செஞ்சு மறக்காதீங்க. இட் இஸ் a சூப்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இட் இஸ் given this diagram is given in your NCERT. ஸோ see your எஸ்டிவேஷன் டயக்ராமில் தி லாஸ்ட் டைப்பான வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். ஸோ வெக்ஸிலரி எஸ்டிவேஷனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர் ஆர் 5 பெட்டல்ஸ் ரைட். 5 பெட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸ்டாக இல்லை. ஓகே, இட் இஸ் அரேஞ்சர் லைக் 1 + 2 + 2 ஃபியூஸரு. இதான் உங்களோட அரேஞ்ச்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபியூஸாக இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கேமா பெட்டல்ஸ் பாலிபெட்டல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட அரேஞ்ச்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் மென்ஷன் பண்ணிடுனா see here this is your வெக்ஸிலரி எஸ்டிவேஷனில் உங்களுக்கு மேலே இருக்கிற பெரிய பெட்டல் இருக்குல்ல, சிங்கிள் பெரிய பெட்டல். இந்த பெரிய பெட்டலோட நேம் என்னன்னா இட் இஸ் கால்ட் யுவர் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லார்ஜஸ்ட் பெட்டல் இந்த வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். அண்ட் தென் திஸ் ஸ்டாண்டர்ட் ஓவர்லேப்ஸ் ஆர் என்க்ளோசஸ் யுவர் விங்ஸ். ஓகேங்களா. விங்ஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அகைன் 2 இருக்குது. பட் இட் இஸ் ஆல்சோ நாட் ஃபியூஸ்டு. there are 2 wings. ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் கீழே 2 wings இருக்குது. then this wings will overlap a structure called
கீல். ஓகேங்களா, கீல். இதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் தென் ஆன்டீரியர் பெட்டல். இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பெட்டல் அண்ட் தென் இட் இஸ் பொசிஷன் என்னன்னு பாருங்க, இட் இஸ் ஒரு ஆன்டீரியர் பெட்டல், நாட் போஸ்டீரியர் கேஸ். இது கூட கேட்க சான்சஸ் இருக்கு. நான் சொல்ற எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன் என்சிஆர்டி லைன் ஒன்லி, செக் இட் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பெட்டல் பார்த்தீங்கன்னா உங்களோட கீல், வெரி இம்பார்ட்டன்ட். நோ, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் எப்படி எழுதணும்னா, சி ஹியர் கொரோலா ஒன் ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட் என்ன ரெப்ரசென்ட்னா ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் 2 என்ன இருக்குன்னா, இட் இஸ் யுவர் விங்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் விங்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் 2 என்ன இருக்குன்னா, இட் இஸ் யுவர் கீல். கீல் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அண்ட் தென் இட் இஸ் ஃபியூஸ்டு. ஆஸ் யூ கேன் சி ஹியர் கிளியர்லி, இங்கே பாருங்கள், இட் இஸ் ஃபியூஸ் ஆயிருக்கு பாருங்கள். ஃபியூஸ் ஆயிருக்கனால இது வந்து 2 கீழுமே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஒன்லி தேர் மீனிங். ஓகே ஓகே கேஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ஆண்ட்ரீஷியம். ஸோ ஆண்ட்ரீஷியமில் என்ன சொல்ல வராங்கன்னா, தேர் ஆர் 10 ஸ்டேமன்ஸ். ஓகேங்களா, 10 ஸ்டேமன்ஸ் இருக்குது அண்ட் இட் இஸ் யோர் டைஅடல்ஃபஸ் கண்டிஷன். கைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணுங்கள். ஸோ டைஅடல்ஃபஸ் கண்டிஷன். ஸோ கைஸ் இதுவும் உங்களோட என்சைட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கைஸ் தேர் ஆர் 2 bundles in stamen கேஸ். அதோட பார்த்தீங்கன்னா 2 bundles of stamen பார்த்தீங்கன்னா நம்ம டைஅடல்ஃபஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டைஅடல்ஃபஸ்ன்னு 2 bundles of stamen. ஸோ உங்களுக்கு இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேமன் டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. டைஅடல்ஃபஸ் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இட் இஸ் கிவன் as your பீ பிளான்ட். ஸோ கேஸ் ஆப்வியஸாக நமக்கு தெரியும் பீ பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபெபேசி ஃபேமிலி தான். ஸோ ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி டைஅடல்ஃபஸ் ஒன்லி. ஸோ தென் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சி ஹியர் 3 அடல்ஃபஸ் கொடுத்துருக்காங்க. 3 அடல்ஃபஸ் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ஹியர் 3 அடல்ஃபஸ் மீன்ஸ் ஒன் bunch or one bundle of stamens தான் இருக்குது, ஆஸ் இன் யோர் சைனா ரோஸ். ஸோ இந்த சைனா ரோஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது இஸ் ஹேவிங் மோனோஅடல்ஃபஸ் ஸ்டேமன். ஓகேங்களா, மோனோஅடல்ஃபஸ் ஸ்டேமன் இருக்கனால நீங்கள் போலன் கிரெயின் கால்குலேட் பண்ணுறதே மாறும். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி போலன் டியூபை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம சம்ஸ் கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக் முடிப்போம். ஸோ கேஸ் நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, யூ ஹேவ் யுவர் polyadolphous condition. Poly means many, so many stamens இருக்குது bunch. அதோட எக்ஸாம்பிள் என்னன்னா, இட் இஸ் சிட்ரஸ் பிளான்ட். ஸோ சிட்ரஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா பாலி எம்பிரியானியில் வரும். ஸோ அதை போல் உங்களுக்கு பாலி அடல்ஃபஸ் சொல்லிட்டு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பாலி எம்பிரியானி, பாலி அடல்ஃபஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு ஸோ நோட் பண்ணுங்கள். இதே என்ன கேஸ் நீங்கள் லிங்க் பண்ணி படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இந்த டாபிக் ஈஸியாகவே மாறிடும். ஸோ எஸ்மெடிக்கோஸ் இது படிங்கன்னா நம்ம 10 ஸ்டேமன்ஸ் படிங்கன்னா டைஅடல்ஃபஸ் கண்டிஷனில் இருக்குது. தென் இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா 9+1 அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் 9+1 படிங்கன்னா 9 இஸ் ஃபியூசர். அதனால தான் நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 9 இஸ் ஃபியூசர் அண்ட் தென் 1 இஸ் ஃப்ரீ. இது நம்ம எக்ஸாம்பிளே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இட் இஸ் யுவர் ஃபெபேசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இஸ் யுவர் கைனீஷியம். கைனீஷியம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கைனீஷியமில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட் இஸ் யுவர் மோனோகாப்லரி கைனீஷியம். மோனோகாப்லரி மீன்ஸ் வாட் யூ டெல்லிங் இட் லைக் இட் இஸ் டெவலப்பிங் ஃப்ரம் ஏ சிங்கிள் கார்பல். அதாவது உங்களுக்கு சிங்கிள் கார்பல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைனீஷியம் டெவலப் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் யுவர் மோனோ கார்பலரி கண்டிஷன். ஸோ தென் இட் இஸ் யூனிலாக்குலர். ஓகேங்களா, யூனிலாக்குலர் கண்டிஷன். ஸோ மெடிக்கோஸ் ஏன் யூனிலாக்குலர்னு பாருங்கள், பிகாஸ் இட் இஸ் யுவர் மார்ஜினல் பிரசன்டேஷன். மார்ஜினல் பிரசன்டேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பட் ஐ ஹவ் அப்லோடட் a dedicated short for that video. It is on a channel only. ஷார்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பாருங்கள். ஐ ஹவ் அப்லோடட் ட்ரிக்ஸ் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் பிரசன்டேஷனில் உங்களுக்கு பீ பிளான்ட்டை நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பீ பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிலாக்குலராக இருக்கும், பிகாஸ் இட் இஸ் a மார்ஜினல் பிரசன்டேஷன். செக் தட் வீடியோ அவுட். தென் உங்களுக்கு கைனீஷியம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சுப்பீரியர் ஓவரி. சி ஹியர் இட் இஸ் யோர் சுப்பீரியர் ஓவரி. வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், நோட் பண்ணுங்கள். இட் இஸ் யோர் சுப்பீரியர் ஓவரி. ஸோ நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஃப்ரூட். ஃப்ரூட்டில் என்னென்னா இட் இஸ் யுவர் லெகுமி ஃப்ரூட். லெகுமி ஃப்ரூட் மீன்ஸ் இட் இஸ் யுவர் லெகுமினேசி பிளான்ஸ் நம்ம சொன்னோம், பிகாஸ் இட் கம்ஸ் அண்டர் யுவர் லெகுமினஸ் ஃபேமிலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெகும் ஃப்ரூட் இருக்கும். தென் கைஸ் நோட் பண்ணுங்கள், இட் இஸ் யுவர் நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ். ஸோ கேஸ் ஏன் நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைகாட் ஃபேமிலினாலே நம்மளுக்கு தெரியும் there is no endosperm, it is non endospermic seed, because they have their own 2 dicotyledons. ஸோ அந்த காட்டிலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணும். there is no requirement for endosperm to nourish it. அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட். ஸோ கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கருத்துலையுமே படிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாமே படிச்சிருந்த நம்ம ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலாவை நம்ம இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கேஸ். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா என்னென்னா, உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹேபிடேட் போடணும், தென் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், தென் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் வரணும். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் இன் த சென்ஸ், ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் வந்து நம்ம சிமெண்ட்ரி எழுத போகிறோம். ஸோ ஃபெபேசி ஃபேமிலி என்ன சிமெண்ட்ரி, இட் இஸ் யுவர் ஜைகோமார்பிக், பிகாஸ் பார்த்தீங்கன்னா பிபின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜைகோமார்பிக் தான். தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் என்னது, இட் இஸ் யுவர் பைசெக்சுவல் ஃப்ளவர். ஸோ திஸ் சிம்பிள் இஸ் யூஸ்டு. தென் யுவர் கேலிக்ஸ் என்னன்னா, இட் இஸ் 5 இன் நம்பர் அண்ட் தென் இட் இஸ் ஃபியூசர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 கூட ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ அண்ட் இதோட எஸ்டிவேஷன் என்னது, இட் இஸ் ஒரு வால்வேட் ஆர் இம்ப்ரிகேட் அண்ட் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன்.
வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னது கலீஸ்க்கு அப்புறம் கொரோலா எழுதணும். ஸோ கொரோலா எழுதிக்கோங்க. ஸோ கைஸ் இதில் என்ன கொரோலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெக்ஸிலரி கொரோலார் அப்படிங்கிற வெக்ஸிலரி எஸ்டிவேஷனால திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ ரைட் இட் டவுன். 1 + 2 + 1 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், 2 பார்த்தீங்கன்னா விங்ஸ், அண்ட் தென் 2 ஸ்மாலஸ்ட் ஆன்டீரியர் பெட்டல்ஸ் கால்டு கீல். கீல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து உங்களோட கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன எழுதுவீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம் பார்த்தீங்கன்னா 10 in நம்பர், அண்ட் தென் 9 is ஃபியூஸ்டு அண்ட் 1 is ஃப்ரீ அண்ட் இட் இஸ் டைஅடல்ஃபஸ். தென் கடைசியாக என்ன யார் வராரு, நம்மளோட கைனீஷியம். கைனீஷியம் இஸ் அவர் சுப்பீரியர் கைனீஷியம், சுப்பீரியரான ஓவரி. ஸோ கீழே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் இருக்குன்னா இது சிங்கிள் மோனோகாப்லரி. நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் மோனோகாப்லரி. ஸோ இட் ஷுட் பி 1 அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆல்சோ, இட் இஸ் நாட் ஃபியூஸ்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே மெடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவும் டீட்டெயிலாகவும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரி பாயிண்ட் கிளியர்லி. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுனாலே யூ கேன் ஏஸ் யுவர் மார்ஃபாலஜி ஆஃப் டிஃபரன்ஸ் வெரி ஈஸிலி. ஸோ அங்கே நம்ம இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிக்கலாம். ஸோ எவ்ரி ஃபேமிலி ஹஸ் அன் எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ், ரைட்? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் கிங்டமில் ஆல்கே ஒரு எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் படிச்சிருப்பீங்க, பயோஃபைட்ஸ் படிச்சிருப்பீங்க, ஏஞ்சல்ஸ்பம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே போல் உங்களுக்கு பிளான் ஃபேமிலிஸ்லேருந்துமே நிறைய எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இட் இஸ் யுவர் பல்சஸ். ஸோ பல்சஸ் என்ன சொல்ல வராங்கன்னா பல்சஸில் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற பல்சஸ் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெபேசி ஃபேமிலின்னு வருது. அதாவது லைக் வந்து உங்களுக்கு கிராம், அர்ஹார், செம், பீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் மூங் டால்ஸ் நிறைய பேர் பிடிக்கும். தென் மூங் டால்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிபிள் ஆயில் கூட எல்லா ஃபேமிலியில் கிடைக்குது. ஸோ எடிபிள் ஆயில் என்னென்னா இது சார் கிரவுண்ட்நட் கைஸ், கிரவுண்ட்நட் அண்ட் தென் சோயாபீன். ஸோ சோயாபீன் கிரவுண்ட்நட் நீங்கள் எப்படி நாம வச்சுக்கலாம்னா நீங்கள் வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃபேமிலி ப்ளஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா பீ, பீன் அண்ட் தென் கிரவுண்ட்நட் கடைசியாக. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேமிலியில் வரும்னா இட் கம்ஸ் அண்டர் யுவர் ஃபெபேசியே ஃபேமிலி ஒன்லி. ஸோ இந்த ஃபெபேசியே ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நம்மளுக்கு எல்லாமே கடல் எண்ணெய் தெரியும் இல்லைங்களா? ஸோ கடல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எடிபிள் ஆயில் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் சோயாபீன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் சோயா சங்க்ஸ் மை தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ இன் கம்ஸ் அண்டர் ஃபெபேசியே ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஃபைபர். ஸோ ஃபைபர் நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் யுவர் சன் ஹெம்ப் சொல்லி ஒரு ஃபைபர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் அவைலபிளாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் டை கொடுத்துருக்காங்க. ஸோ டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் யுவர் இண்டிகோ ஃபெராக் டை. ஸோ இண்டிகோ ஃபெராக் டைக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ளூ இன் கலர். தென் உங்களுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா இஃப் யூஆர் எ 12th standard ஸ்டூடெண்ட் மீன்ஸ் யூ குட் ஹவ் ஸ்டடிட் இங்கிலீஷ் லெசன் கால்டு இண்டிகோ சாப்டர் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ ஃபெராக் படி நீங்கள் நிறைய பாயிண்ட் படிச்சிருப்பீங்க அந்த சாப்டரில். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஸோ அதோட லிங்க் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெபேசி ஃபேமிலினாலே இண்டிகோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இட் இஸ் யுவர் ஆர்னமெண்டல் பிளான்ஸ். அதாவது ஆர்னமெண்டல் பிளான்ஸ்னா உங்களோட வீட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அழகுக்குன்னு வச்சிருப்பாங்க. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஆர்னமெண்ட் பிளான் என்னன்னா இட் இஸ் யுவர் லியூபின் அண்ட் ஸ்வீட் பீ. பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் எடிபிள் நினைப்பீங்க, பட் இட் இஸ் நாட் எடிபிள். இட் இஸ் அன் ஆர்னமெண்டல் ஃப்ளவர் இன் அவர் ஃபேமிலி ஃபெபேசியே. வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். தென் என்னென்னா நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃபாடர். ஃபாடர்னா என்னென்னா அந்த மாடு குதிரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுவீங்களா, அது ஃபாடர்னு சொல்லுவோம் அந்த இதை. ஸோ அந்த ஃபாடர் என்ன கொடுப்பீங்கன்னா வி வில் கிவ் அஸ் ட்ரைஃபோலியம். ஸோ ட்ரைஃபோலியம் சொல்லிட்டு ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது நம்மளோட ஃபேமிலி ஃபெபேசியில். அந்த பிளான்ட்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாடரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஃபைனலி கைஸ் மெடிசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் முள்ளியா டீ கொடுக்குறீங்க. ஸோ இட் இஸ் லைக் ஹெர்ப் ஒன்லி கைஸ். ஸோ முள்ளியா டீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் மெனி ப்ரீவியஸ் கொஸ்டின் பாயிண்ட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நோட் இட் டவுன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிகாஸ் இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் அந்த டயக்ராம்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக வராது. பிகாஸ் நீங்கள் என்ன ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் அதிகமாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து திஸ் இஸ் யுவர் மதர் ஆக்சஸ். தென் உங்களுக்கு யூ கேன் சி ஹியர் தேர் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கால்டு வெக்ஸிலரி ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே கொஞ்சம் தெரியுதுங்களா நான் மார்க் பண்ணுறது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்குது. தென் கீழே பாருங்கள் ஃபியூஸ்டு வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் இருக்குது. அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இந்த மாதிரி இதை வச்சு கூட நீங்கள் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ இது என்ன இட் இஸ் யுவர் வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் அண்ட் தென் இட் இஸ் யுவர் ஃபெபேசியே ஃபேமிலி. சேஸ் மெடிக்கல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபெபேசி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் வெரி டீகோட் பண்ணி ஒரு லைனும் படிச்சிருக்கோம், ஒரு டேர்ம் என்ன சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொலனேசி அதே போல் படிச்சிடலாம் வாங்க. ஸோ சொலனேசி ஃபேமிலி என்னென்னா இட் இஸ் யுவர் பொட்டேட்டோ ஃபேமிலி. ஸோ பொட்டேட்டோ ஃபேமிலி என்னது இட் இஸ் சொலனேசியா ஃபேமிலி. சொலனேசி ஃபேமிலி என்னென்னா நம்ம மெஜாரிட்டி வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்து நம்மளோட வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சொலனேசி ஃபேமிலியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன படிச்சோன்னா இட் இஸ் அவர் ஹேபிடேட். ஸோ ஹேபிடேட் என்னென்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ரீஜன். அதாவது உங்களுக்கு நான் ஃபஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு இருந்துச்சு, பட் இட் இஸ் நாட் லைக் தட். த்ரூ அவுட் த வேர்ல்டு இல்லை என்ன சொலனேசி ஃபேமிலி. இட் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் யுவர் ட்ராபிக்ஸ், சப்ட்ராபிக்ஸ் அண்ட் தென் டெம்பரேட் ஹேபிடேட். இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஹெசைன். தென் உங்களுக்கு
ஹேபிட்டட்னா ஹெர்ப்ஸ், ஸ்ரப்ஸ் அண்ட் மீடியம் சைஸ் ட்ரீஸ். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு மீடியம் சைஸ் ட்ரீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் ட்ரீஸ்லாம் இல்லை பார்க்க முடியாதவங்களால வெரி மீடியமான சைஸான ட்ரீஸை பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ரூட். ஸோ ரூட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனா இட் இஸ் டைகாட் ஒன்லி ஃபேமிலி. ஸோ டைகாட் ஃபேமிலி என்னது இட் இஸ் அ டேப்ரோ சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அவர் ஸ்டெம். ஸோ கேஸ் உங்களுக்கு நான் வந்து நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சொன்னேன் ஃபெபேசி ஃபேமிலியில் ரூட் படி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லை. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பட் இங்கே பாருங்கள் ஸ்டெம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. என்னன்னா த ஸ்டெம் இஸ் ஹெர்பேஷியஸ். அதாவது உங்களுக்கு ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஹெர்பேஷியஸாக க்ரீன் கலரில் இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டர்கோ பண்ணுது. தென் உங்களுக்கு ரேர்லி ஹுட்டி, அதாவது உங்களுக்கு ஹெர்பேஷியஸ் ஸ்டெம் தான் இருக்குது மோஸ்ட் காமனாக. பட் பார்த்தீங்கன்னா ரேராக ஹுட்டியாகவும் ஃபார்ம் ஆகுது. தென் உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு பிரான்ச்சு ஸ்டெம் இருக்குது. ஏன்னா அந்த இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன்னா, in your plant kingdom they will always ask you pinus and cedrus will have the branched stem. ஓகேங்களா. தென் யுவர் சைக்கஸ் இருக்குல்ல, சைக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பிரான்ச்சட் ஸ்டெம்மாக இருக்கும். ஸோ கேஸ் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த மூணு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு சொலனேசி ஃபேமிலியிலேருந்து பிரான்ச்சட் ஸ்டெம்னு என்ன கேட்டாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு தலையை சொட்டிட்டு தானே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு நான் இப்போ இந்த பாயிண்ட் கவர் பண்ணுறேன். இப்போ பிரான்ச்சட் ஸ்டெம்னு கேட்டாங்கன்னா உங்களோட சொலனேசியில் இருக்கிற எல்லா ஸ்டெம்மையுமே பார்த்தீங்கன்னா பிரான்ச்சட் ஸ்டெம் தான். ஸோ இது என்செட்டில் கொடுத்துருக்கிற பாயிண்ட் தான். ஸோ அதனால நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சாலிட் ஆர் ஹாலோ. ஓகேங்களா. ஸ்டெம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஆர் ஹாலோவும் இருக்கலாம். அண்ட் தென் த ஸ்டெம் இஸ் ஹேரி இன் நேச்சர். ஸோ ஸ்டெம் பார்த்தீங்கன்னா it is hairy in nature and it is called as glabrous. Glabrous padina it is known as your hairy stem, not frequently asked but noted down, very important. So next enna Solanum tuberosum. அதாவது உங்களுக்கு it is a genus and it is a species, and then you should underline after writing it is a rule, right? So பாருங்க capital letter and small letter நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொட்டேட்டோ பாத்தீங்கன்னா it is your underground stem, right? It is a modification of underground stem. ஸோ இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்டர் ஸ்டெம்ஸ். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன it is your leaf guys. ஸோ லீஃபில் என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா பேசிக்காக it is a simple leaf. அதாவது உங்களுக்கு காம்பவுண்ட் லீஃப் ஃபார்ம் ஆகுது. it is a simple leaf பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு லீஃப் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கணும். அண்ட் தென் ரேர்லி பின்னேட். இங்கே பாருங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெபேசியில் எல்லாம் பின்னேட் லீவ்ஸ் தான் இருக்குது, பாமேட்லேயும் இல்லை. பட் இங்கே பாருங்கள் ரேர்லி பின்னேட் லீவ்ஸ், அதாவது உங்களுக்கு ரேர்லினா பின்னேட் லீவ்ஸே இருக்குது. ஸோ இது நோட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா it is your எக்ஸ்டிபுலேட். அதாவது உங்களுக்கு ஸ்டிபுலேட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபெபேசியில் இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிபுலேட் இருந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இட் இஸ் ஒரு எக்ஸ்டிபுலேட் பிளான்ட். ஸோ ஸ்டிபிள் இல்லாத பிளான்ட் பார்த்தீங்கன்னா சொலனேசியில் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரெட்டிகுலேட் வினேஷன். ஸோ ஆஸ் வி நோ லைக் டைகாட் பிளான்ட்ஸ்னாலே உங்களுக்கு ரெட்டிகுலேட் வினேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். ஸோ இட் இஸ் ரெட்டிகுலேட் வினேஷன். ஸோ எஸ் மெடிக்கல்ஸ் நம்ம அப்படின்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், பே அட்டென்ஷன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ஸோ ஃபஸ்ட்டு சார் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபெபேசியில் பார்த்தீங்கன்னா ரெசிமோஸ் படிச்சிருப்பீங்க. பட் ஹியர் வி வில் ஹேவ் 2 other types called solitary or axillary. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் வரும். பட் வி நாட் நீட் திஸ் கான்செப்ட், ஜஸ்ட் ரிமெம்பர் ஆஸ் இட் இஸ் இன் என்சிஆர்டி. தென் உங்களுக்கு சைமோஸ் இன்ஃப்ளோரன்ஸ் இருக்குது, ஆஸ் இன் சொலனம். கேஸ் இந்த இன்செட் லைனில் கொடுத்துருக்காங்க. உங்களோட சொலனமில் பார்த்தீங்கன்னா சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இட்ஸ் டைம் டு நோ வாட் இஸ் த சைமோஸ் இன்ஃப்ளோரன்ஸ் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் தான் ஒன்றும் இல்லை. இன்ஃப்ளோரசன்ஸில் சைமோஸ் டைப் என்ன பண்ணுன்னா கேஸ் வெரி சிம்பிள். Imagine this is your stem and you have a terminal flower. இங்கே பாருங்கள் உங்களுக்கு terminal flower வந்துருச்சு. அண்ட் தென் உங்களுக்கு இங்கே ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும்னா உங்களுக்கு இங்கே உங்களோட ஷூட் ஆக்சஸில் ஷூட் டிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளவர் டிப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஷூட் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகாது. பிகாஸ் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஏ ஃப்ளவர். இந்த ஃப்ளவரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனால உங்களுக்கு ஷூட் க்ரோத் வந்து இருக்காது. ஸோ ஷூட் க்ரோத் இல்லாதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா மேலே இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஓல்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இட் இஸ் யுவர் ஓல்டு ஃப்ளவர். ஓகேங்களா, ஓல்டு ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். பட் வந்து கீழேருந்து க்ரோ வரனால உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் சக்சேஷன், அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இந்த நியூ ஃப்ளவர்ஸில் கீழே இருக்கிறனால நீங்கள் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா திஸ் வி வில் கால் அஸ் பேசிபிட்டல் ஆர்டர். ஓகேங்களா, பேசிபிட்டல் ஆர்டர்னா கீழே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும். ஸோ கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் நோட் பண்ணுங்கள். ஸோ திஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் யுவர் சொலனேசியே. ஸோ இதான் கேஸ் நம்மளோட கான்செப்ட் அண்ட் எக்ஸாம்பிளும் கூட. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் நோட் பண்ணுங்கள். ஸோ வி ஹேவ் அவர் சைமஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் இன் அவர் சொலனம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃப்ளவர். ஸோ ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ மெஜாரிட்டி ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல். அண்ட் தென் நீங்கள் பாருங்கள் இட் இஸ் யுவர் ஆக்டினோமார்பிக் சிமெண்ட்ரி. உங்களுக்கு இங்கே ஆக்டினோமார்பிக் சிமெண்ட்ரி இருக்குது. பட் ஃபெபேசியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படித்தோம், ஃபெபேசியில் நீங்கள் பாருங்கள் ஃபெபேசியில் நம்ம என்ன படித்தோன்னா வி ஹவ் ஸ்டடிட் இட் இஸ் அவர்
ஜைகோமார்பிக் இன்ஃப்ளோரசன்ஸ். ஆஸ் யூ கேன் சி இட் இஸ் ஜைகோமார்பிக் இன்ஃப்ளோரன்ஸ் பிகாஸ் புக்லேயே கொடுத்துருந்தாங்க பிபின் கால்மோக சொல்லிட்டு. உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்டர்ட், தத்துரா, சில்லி இதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்டர்ட் இருக்குங்க இல்லைங்களா, மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரசிகேசி ஃபேமிலி. பட் சில்லி இருக்குது பார்த்தீங்களா, சில்லி பார்த்தீங்கன்னா உங்களோட சொலனேசியா ஃபேமிலி. ஸோ சொலனேசி ஃபேமிலியில் நின்று உங்களுக்கு என்ன இருக்குது, ஆக்டினோமார்பிக் இருக்குது. ஸோ ஆக்டினோமார்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெசிகேசி ஃபேமிலியும் இருக்குது, ஒரு சொலனேசி ஃபேமிலியுமே இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன ஞாபகம் இட் இஸ் யுவர் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இன்னுமே நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா யூ வில் நெவர் ஃபர்கட் திஸ் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர் இருக்குது பிகாஸ் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் யுவர் சொலனேசியா ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் கேலிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் கேலிக்ஸ் கேஸ். ஸோ கேலிக்ஸ் என்னன்னா இட் இஸ் ஆல்சோ அகெயின் 5 நம்பர் அண்ட் இட் இஸ் ஃபியூஸ்டு. சி ஹியர் வெரி கேர்ஃபுல்லி. இங்கே பாருங்கள் ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன்லி வேறு ரெப்ரசன்ட் இட் இஸ் ப்ராக்கெட். ஸோ இட் இஸ் பாருங்கள் இட் இஸ் ஃபியூஸ் ஆனிச்சுன்னா இட் இஸ் அ கேமோசெபாலஸ் அண்ட் தென் எஸ்டிவேஷன் என்ன இட் இஸ் ஒரு வால்வேட் எஸ்டிவேஷன். ஸோ வால்வேட் எஸ்டிவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகாமல் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் படித்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் டைப் பண்ணது இட் இஸ் ஒரு வால்வேட் எஸ்டிவேஷன். அண்ட் தென் நோட் பண்ணுங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா இட் இஸ் யுவர் பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். ஸோ கைஸ் பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ்னால் என்ன சொல்ல வராங்க. ஸோ பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ்னால் நீங்கள் வந்து பிளான்ட் கிங்டமில் படிச்சிருப்பீங்க. லீவ்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்ட் ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் டிஸ்பைட் ஆஃப் த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளான்ட் விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. இட் வில் பெர்சிஸ்ட் ரைட். ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு இந்த கேலிக்ஸ்லாமே வந்து உங்கள் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அது வந்து என்னென்னா வந்துட்டு டீமெச்சூர் ஆனாமே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க நெக்ஸ்ட் இஸ் அவர் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் கொரோலா கேஸ். ஸோ கொரோலா பார்த்தீங்கன்னா அகெயின் த சேம் 5 in number பட் in this time it is fused condition but previously we have seen this as but previously okay. So see here we have previously we have seen this as பாலிபெட்டாலஸ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பெட்டல்ஸ் இருந்துச்சு. அதாவது உங்களோட வெக்ஸ்லரி எஸ்டிவேஷனாக நான் சொல்ல வரேன். பட் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கேமோ பெட்டாலஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஓகே. ஸோ ஆஸ் வி நோ திஸ் இஸ் யுவர் கேமோ பெட்டாலஸ் கண்டிஷன் அண்ட் தென் உங்களுக்கு எஸ்டிவேஷன் என்னன்னா வால்வேட் எஸ்டிவேஷன். ஸோ கைஸ் உங்களுக்கு வால்வேட் எஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொலனேசியில் இருக்குது ஃபார் கேலிக்ஸ். ஸோ கைஸ் நீங்கள் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் வால்வேட் எஸ்டிவேஷன். ஸோ வால்வேட் எஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கொரோலாவில் இருக்குது. ஸோ கைஸ் கொரோலா இருக்கிற எஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி உங்களுக்கு வால்வேட் எஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா கொரோலாவில் இருக்குது. ஸோ நோட் இட் டவுன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ஓகே. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ் நோட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணணும்னா see here very carefully your calyx and corolla both as valvate estuation. See here this is also valvate estuation and this is also valvate estuation. So they can ask question among this also. Then next is our androecium. So androecium is 5 in number guys, 5 in number and it is free only, it is not fused. Okay. Then guys இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் படிப்பீங்க. ஒரு கண்டிஷன் கால்டு எபிபெட்டாலஸ். எபிபெட்டாலஸ்னா யுவர் கொரோலா அண்டு androecium is fused, அடிஷன் ஆகிருக்கு. Okay. So as you can see your corolla and androecium is fused. So இங்கே பாருங்கள் கொரோலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமோ பெட்டாலஸாக இருக்குது 5 நம்பர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா androecium பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது 5 நம்பர். இந்த நீங்கள் எங்கேயோ ஃபஸ்ட்டே படித்த மாதிரி இருக்குங்களா. ஐ ஹவ் given you as an example also. See here before starting this session உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கொரோலாவும் androecium பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன்னா இட் இஸ் ஒரு எபிபெட்டாலஸ் கண்டிஷன். இப்படி எபிபெட்டாலஸ் கண்டிஷன் எக்ஸாம்பிள் இன்சைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிஞ்சால்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி அப்போயும் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா சொலனேசி ஃபேமிலியில் ஒன்று சொல்லிட்டு. So see here I have concluded all the points here from this single point itself. I hope you like it guys. So வீடியோ லைக் பண்ண மாட்டேங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் வெரி ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க வீடியோக்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அவர் ஸோ ஓகே பிகாஸ் இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எபிபெட்டாலஸ் படி சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் கைனீஷியம். ஸோ கைனீஷியமில் என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு இப்போது ஸோ கேஸ் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். இந்த 4 பாயிண்ட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஐ ஸ்வேர் இட் வில் பி ஓகே. ஸோ பிகாஸ் நெக்ஸ்ட் இஸ் அவர் கைனீஷியம். ஸோ கைனீஷியம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சொலனேசியம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கைனீஷியம் இஸ்
பை கார்புலரி இன் நேச்சர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃபெபேசி ஃபேமிலியில் இட் இஸ் யுவர் மோனோ கார்புலரி கண்டிஷன், ரைட்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இஸ் அவர் மோனோ கார்புலரி கண்டிஷன் ஃபெபேசியே. பட் இங்கே செகண்ட் பாருங்கள், செகண்ட் ஃபேமிலி படிங்கன்னா இட் இஸ் அவர் பை கார்புலரி கண்டிஷன். அப்போ சி என்னவாக இருக்கும்? லிலியஸ் அப்படின்னா ட்ரை கார்புலரி நேச்சர். யுவர் ரைட் கேஸ். அங்கே அது படிங்கன்னா ட்ரை கார்புலரி நேச்சர். இந்த மாதிரி நீங்கள் வந்து சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பை கார்புலரி நேச்சர் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு அங்கே மோனோலோக்குலர் இருந்துச்சு. பட் இங்கே பாருங்கள் இட் இஸ் யுவர் பைலோக்குலர். ஏன் பைலோக்குலர்னா பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சைல் ப்ரெசன்டேஷன். கேஸ் நீங்கள் ஆக்சைல் ப்ரெசன்டேஷன் படிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் விசிட் மை ஷார்ட்ஸ். நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அந்த ஷார்ட்ஸை. அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். there are 3 locales in this diagram. அண்ட் வந்து உங்களுக்கு இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டொமேட்டோ மாதிரி தெரியும். ஸோ டொமேட்டோ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எப்படி தெரியும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு டொமேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் கூட சொன்னேன். ட்ரிக் என்னென்னா இட் இஸ் யுவர் TLC. TLCனா என்னென்னா டேபிள் லேடர் சேர் ஆஃபன் யூஸ் அண்ட் WWE பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் யார் ஃபேன் சொல்லி டீயில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா T is your tomato, L is your lemon, C is your China rose. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ அந்த சார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நவ் யூ வில் ஃபீல் வெரி ஈஸியர் இன் திஸ் லெசன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சல் ப்ரெசன்டேஷன். அண்ட் தென் ஆக்சல் ப்ரெசன்ட் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன படிச்சோன்னா இட் இஸ் யுவர் மல்டி லோக்குலர் கண்டிஷன் சொல்லி நான் வந்து டீட்டெயில்டாக சொன்னேன். ஸோ மல்டி லோக்குலர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சல் ப்ரெசன்டேஷனில் இருக்கும். அதனால தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோலோக்குலர் இல்லாமல் பை லோக்குலர் இருக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட் கைஸ். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்பீரியர் ஓவரி இருக்குது. ஸோ அகைன் வி நோட்டிஸ் திஸ் இஸ் அ சுப்பீரியர் ஓவரி. ஒய் மீன்ஸ் இன்சைடில் கொடுத்துருக்காங்க இட் இஸ் யுவர் மஸ்டர்ட், சைனா ரோஸ் அண்ட் பிரிஞ்சால். கேஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிஞ்சால் வில் கம் அண்டர் சொலனேசியே. ஸோ சொலனேசியர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் ஓவினா இருந்தாகணும். ஸோ ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ கிளியர். தென் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் என்ன யோசிக்கணும்னா இன்சைடில் கொடுத்துருக்காங்க த பிளசண்டா இஸ் ஸ்வாலன் கேஸ். ஸோ பிளசண்டா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்வாலன் இன் நேச்சர். ஏன் ஸ்வாலன் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் மெனி ஓவியல்ஸ். இப்போ நீங்கள் நிறைய ஓவியல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளசண்டா பார்த்தீங்கன்னா அப்படியே வீங்கி போயிடுச்சு, அப்படியே ஸ்வாலன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வாலன் ஆயிடுச்சு. அதனால் என்ன நடக்குதுன்னா திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் யுவர் சின் கார்பஸ். அதாவது சின் கார்பஸ் கண்டிஷன்னா என்னன்னா ஐ வில் ரீட் த டெஃபினிஷன் ஃப்ரம் யுவர் புக் கைஸ். சின் கார்பஸ் மீன்ஸ் த கண்டிஷன் இன் விச் த கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு. ஓகேங்களா, கார்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ கார்பல்ஸ்லாம் ஃபியூஸ் ஆயிருக்கனால மெனி ஓவியல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாலன் பிளசண்டால அவைலபிளாக இருக்குது. ஸோ சின் கார்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைனீஷியம் டாபிக் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா see here they are given your mustard and tomato guys. ஸோ பார்த்தீங்கன்னா மஸ்டர் அண்ட் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின் கார்பஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் டொமேட்டோ வில் கம் அண்டர் சொலனேசி ஃபேமிலி. ஸோ டொமேட்டோ பார்த்தீங்கன்னா சின் கார்பஸ். ஸோ கேஸ் இங்கே உங்களால் லிங்க் பண்ண முடியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டையும் நீங்கள் இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சூப்பராக லிங்க் பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிளான பட் வெரி எஃபிஷியன்ட் கான்செப்ட். தென் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் ஃபேமிலியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் தெரிஞ்சிருக்கும். சின் கார்பஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் கால்ட் யுவர் பெப்பவர். பெப்பவர் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின் கார்பஸாக இருக்கும். அண்ட் தென் எப்போ கார்பஸ்னால் உங்களுக்கு எப்போ கார்பஸ் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. தட் இஸ் சீன் இன் யுவர் லோட்டஸ், ரோஸ் அண்ட் தென் உங்களுக்கு மிச்சிலியா சொல்லிட்டு இன்னொன்று படிப்பீங்க. மிச்சிலியா பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ கார்பஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கைஸ். எப்போ கார்பஸ் பார்த்தீங்கன்னா லோட்டஸ், ரோஸ் அண்ட் மிச்சிலியா. தென் வந்து சின் கார்பஸ் என்னது இட் இஸ் யுவர் மஸ்டர்ட், டொமேட்டோ அண்ட் தென் பெப்பவர். ஸோ கேஸ் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரியுதுன்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரி அண்ட் கேப்சூல் ஃபார்மே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபவுண்டாக இருக்குது. ஸோ பெரி பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம்பிள் என்னன்னா டொமேட்டோ. ஸோ என்ன ப்ரோ டொமேட்டோ ஃப்ரூட்னு சொல்லிங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆக்சுவலி டொமேட்டோ இஸ் அ ஃப்ரூட் ஒன்லி. இட் இஸ் அ பெரி ஃப்ரூட் அண்ட் தென் கேப்சூல் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் சீட்ஸ் கேஸ். ஸோ சீட்ஸ் என்னென்னா கேஸ் இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். பிகாஸ் இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஹியர். என்னென்னா எண்டோஸ்பெமிக் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லை டைகாட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்டோஸ்பெமிக் சீட்ஸ் தானே ப்ரோ. அப்போ எப்படி ப்ரோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதை எண்டோஸ்பெமிக் சீட்ஸ்னு சொல்கிறீங்கன்னா பட் we can say like that. பட் என்செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோஸ்பெமிக் சீட்ஸ் சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக கொடுத்துட்டாங்க. we should follow that only. இதோட ரீசன் தெரிஞ்சுன்னா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I will also learn from you. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அவங்க. நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃப்ளோரல் ஃபார்முலா கேஸ். ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ஸோ கேஸ் ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்த எல்லாமே படிங்கன்னா ஒன்றா நம்ம இப்போது சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கிளியருங்களா? ஸோ ஃப்ளோரல் ஃபார்முலா என்னென்னா see here very carefully. This family is bracteate or ebracteate. both are found. ஸோ ரெண்டுமே ஃபவுண்ட் ஆச்சுன்னா ப்ராக்கெட் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஸோ பிராக்டும் ஃபார்மாக இருக்குது, ஈப்ராக்டாகவும் இருக்குது. ஸோ தென் உங்களுக்கு சிமெண்ட்ரி ஞாபகம் இருக்குங்களா? சிமெண்ட்ரி இஸ் யுவர் ஆக்டினோமார்பிக். ஏன் ஆக்டினோமார்பிக்னா ஆக்டினோமார்பிக்லாம் உங்களோட சில்லி ஃபார்ம் இருக்குது. ஸோ சில்லி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். தென் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஃப்ளவர். ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஆல்ரெடி வி நோடட். தென் உங்களுக்கு இஸ் அவர் கேலிக்ஸ். கேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5 in number அண்ட் இட் இஸ் ஃபியூஸ்டு. ஓகேங்களா, ஃபியூஸ்டு. தென் நெக்ஸ்ட் இஸ் அவர் கொரோலா.
கொரோலா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபைன் நம்பர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபியூஸ்டு. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் கேமா பெட்டாலஸ் கொரோலா. நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிஷியம் இருக்குது. ஆன்டிஷியம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபைன் நம்பர் அண்ட் இட் இஸ் நாட் ஃபியூஸ்டு, இட் இஸ் ஃப்ரீ ஒன்லி. தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைனீஷியம் இருக்குது. கைனீஷியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இட் இஸ் எ சுப்பீரியர் ஓவரி. ஸோ சுப்பீரியர் ஓவரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 எழுத போகிறீங்க. ஏன் 2 எழுத போகிறீங்கன்னா இட் இஸ் பை காப்லரி கைனீஷியம் சொல்லி இப்போ நம்ம படித்தோம். ஸோ பை காப்லரினால இட் இஸ் யுவர் superior bicopulary ovary. So guys, இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணணும்னா as you all know we studied this condition, epipetalous condition. இப்போ நம்ம படித்தோம். இங்கே பாருங்கள், ஸ்டேமனும் கொரோலாவும் படிங்கன்னா உங்களுக்கு அடிஷன் ஆயிருக்கு. ஸோ அடிஷன் ஆகிக்கலாம் படிங்கன்னா உங்களுக்கு ஒரு எபிபெட்டாலஸ் கண்டிஷன் படிங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ இதான் கைஸ் உங்களோட சொலனேசி ஃபேமிலியோட ஃப்ளோரல் ஃபார்முலா. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம டயக்ராம் பார்க்கலாமே ஃபஸ்ட்டு. ஸோ டயக்ராமில் என்ன சொல்ல வராங்கன்னா, see here in this diagram, as we all know this மடர் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டினோமார்ஃபி கொடுத்துருக்காங்க இன்னியோ சிமெண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இன்னொன்று எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, see here கொரோலா என்ன சொன்னேன்னா இட் இஸ் வால்விட் எஸ்டிவேஷன் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா கைஸ்? எனக்கு கொரோலா ஒரு எஸ்டிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட், பிகாஸ் இது கேட்க அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வால்விட் எஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வால்விட் எஸ்டிவேஷன் என்னது, இட் வில் நாட் ஓவர்லாப் ஈச் அதர் பட் இட் வில் டச் இந்த மார்ஜின் இட் செல்ஃப். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபியூஸ்டாக இருக்குது அண்ட் தென் உங்களுக்கு வால்வேட்டாக இருக்குது. சி திஸ், இங்கே பாருங்கள் ஃபியூஸ்டாக இருக்குது, இங்கேயும் பாருங்கள் ஃபியூஸ்டாக இருக்குது அண்ட் தென் ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ ஒன்லி திஸ் இஸ் கால்ட் அஸ் யுவர் கேமோபெட்டாலஸ். ஸோ கேமோபெட்டாலஸ் கண்டிஷன் ஆஃப் திஸ் ஃப்ளவர். ஸோ கேஸ் இதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நடுவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கேஸ். வாங்க நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, as I told you earlier, it is first used as your vegetables. So vegetables பார்த்தீங்கன்னா it is tomato and brinjal. Guys நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த 2 வெஜிடபிளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொமேட்டோ அண்ட் பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஃபுல்லாகவே படித்தோமே. ஸோ நெக்ஸ்ட் சார் ஸ்பைஸில் பார்த்தீங்கன்னா சில்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளோட மிளகா தான் சொல்ல வராங்க. ஸோ சில்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டோமார்ஃபிக் ஃப்ளவர்ஸில் இருக்குது. ஸோ ஆக்டோமார்ஃபிக் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சில்லி இருக்குது. ஸோ சில்லி இருக்கனால பார்த்தீங்கன்னா ஆக்டோமார்ஃபிக் பார்த்தீங்கன்னா சொலனேசி மார்ஃபிக் பார்த்தீங்கன்னா ஆக்டோமார்ஃபிக், அதனால தான் நம்ம லிங்க் பண்ணி படித்தோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃபியூமிகேட்ரினா விச் வில் ஜென்ரேட் ஃபியூம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா புகை விடுறது தான். ஸோ புகை விடுறது என்னது, இட் இஸ் யுவர் ஃபியூமிகேட்ரியில் எக்ஸாம்பிள் என்னென்னா இட் இஸ் யுவர் டொபேக்கோ ஒன்லி. பிகாஸ் வி ஆல் நோ டொபேக்கோ பார்த்தீங்கன்னா இது இஸ் ஃபியூமிகேட்ரி ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறது தான். ஸோ டொபேக்கோவில் நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன யோசிக்கிறோன்னா, இட் இஸ் ப்ரெசென்ட் மோர் தென் 100 years. இது வந்து உங்களோட ஹியூமன் ஹெல்த் டிசீஸில் இருக்குது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 years and then it will contain a compound called nicotine பார்த்தீங்கன்னா it is formed. ஸோ கேஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட இன்சைட்டில் படிச்சிருப்பீங்க ஃப்ரம் த கிளாஸ் 12th. ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ஆர்னமெண்டல் பிளான்ஸ்னால் ஜஸ்ட் ஃபார் யுவர் பியூட்டி ஒன்லி. ஸோ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் யுவர் பிட்யூனியா. ஸோ வந்து உங்களுக்கு ஃபெபேசி ஃபேமிலியில் இட் இஸ் யுவர் ஸ்வீட் பீ அண்ட் லியூபின், ஓகேங்களா, ஸ்வீட் பீ அண்ட் லியூபின். பட் இங்கே பாருங்கள் இட் இஸ் யுவர் பிட்யூனியா. ரிமெம்பர் திஸ் கைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் மெடிசன் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வகண்டா அண்ட் தென் பெலடோனா இருக்குது. அஸ்வகண்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். உங்களோட டூத் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஸ்வகண்டா இருக்கும், டீயில் பார்த்தீங்கன்னா அஸ்வகண்டா இருக்கும். அதோட பர்பஸ் என்னது அஸ்வகண்டா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஆக்சுவலி ஃபீவரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் என்ன டீ குடிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அஸ்வகண்டா பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஃபீவர். அண்ட் தென் பெலடோனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் ஆர் மல்டிபிள் யூசஸ் இன் பெலடோனா. பிகாஸ் உங்களோட இன்சைட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃப்ரம் த கிளாஸ் 12th ஏட்ரோபா பெலடோனா படிச்சிருப்பீங்களா. ஏட்ரோபா பெலடோனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஹாலுசினோஜன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரக்காக யூஸ் பண்ணுவாங்க ஃபார் இன்சாம்னியா பேஷண்ட் சொல்லிட்டு இன்சைட்டில் கொடுத்துருக்கும். ஸோ அதோட எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா பெலடோனா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. பெலடோனா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஏன் ஹோமியோபதிக் மெடிசன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இட் இஸ் ஒரு ஹோமியோபதிக் மெடிசன். ஹோமியோபதிக் மெடிசனில் பார்த்தீங்கன்னா பெலடோனா பார்த்தீங்கன்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தட். தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹோமியோபதிக் மெடிசன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு பெலடோனா. ஸோ ஓகே மினிகோஸ், இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்டில் உங்களுக்கு கிளியராக நான் நம்புறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபெபேசியன் சொலினேசி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சார் லிலியேசி ஃபேமிலி கேஸ். ஸோ நோட் பண்ணுங்கள் லிலியேசி ஃபேமிலி. ஸோ லிலியேசி ஃபேமிலியில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் லில்லி ஸ்ட்ரக்சர். ஸோ லில்லி ஒரு ஃபேமிலி படினா நம்ம படிக்க போகிறோம். ஆஸ் நேம் சேஸ் லில்லி படினா ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர். ஸோ சொலினேசியில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் த பொட்டேட்டோ இஸ் த மெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் ஃபேமிலி, ஓகேங்களா. தென் உங்களுக்கு நீங்கள் இன்னொன்று என்ன நோட் பண்ணணும்னா, ஃபெபேசி இஸ் யோர் டைகாட் ஃபேமிலி, ரைட். ஃபெபேசி பார்த்தீங்கன்னா டைகாட் ஃபேமிலி அண்ட் சொலினேசி பார்த்தீங்கன்னா டைகாட் ஃபேமிலி தான். பட் இது பாருங்கள், உங்களுக்கு லிலியேசி இஸ் யோர் monocot family guys. So this is your monocot family. So monocot structures எல்லாமே இதில் இருக்கும். So we will see one by one of the structures. இன்னொன்று உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்லணும்னா, we have our
2 ஃபேமிலி சொல்லிங்கன்னா கேஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மோனோகாட் ஃபேமிலியாக இருக்குது. ஒன் இஸ் யுவர் போயேசியா ஃபேமிலி, தட் இஸ் யுவர் கிராஸ் ஃபேமிலி. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் அவர் லிலியேசி ஃபேமிலி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மோனோகாட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நம்ம படிப்போம். ஸோ போயேசி பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இப்போ லிலியேசி படிச்சலாம் வாங்க. பிகாஸ் இந்த லிலியேசி வெபேசி சொலனேசி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சைட்டில் இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சைட்டில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ பிகாஸ் லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ் லிலியேசி ஃபேமிலி ரைட் நோ. ஸோ ஃபஸ்ட் என்னன்னா ஃபஸ்ட் இஸ் அவர் ஹேபிட். ஸோ ஹேபிட் என்னன்னா இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. பார்த்தீங்கன்னா we can see this monocote family. So this monocote family is distributed throughout the world. அதாவது நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேமிலி வர மெம்பர்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ மோனோகாட் ஃபேமிலி as we know. தென் உங்களுக்கு ஹேபிட்டட் என்னென்னா இட் இஸ் யுவர் பெரினியல் ஹெர்ப்ஸ். ஓகேங்களா, இட் இஸ் பெரினியல் ஹெர்ப்ஸ் நோட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ரூட்ஸ் கேஸ். ஸோ ரூட்ஸ் என்னன்னா இட் இஸ் யுவர் ஃபைபர்ஸ் ஆர் அட்வென்டிஷியஸ் ரூட். ஸோ கேஸ் இது வரைக்கும் நம்ம பாஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கோம்னா வி ஸ்டடிட் அவர் ரூட் அஸ் டேப் ரூட் சிஸ்டம். பிகாஸ் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோனோகாட் டைகாட் ஃபேமிலி. பட் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் யுவர் டேப் ரூட் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ரஸ் ஆர் அட்வென்டிஷியஸ் ரூட் இருக்குது. பிகாஸ் வி நோ ஃபைப்ரஸ் அண்ட் அட்வென்டிஷியஸ் ரூட் இஸ் அவர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மோனோகாட் ஃபேமிலி. மோனோகாட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் இருக்கும். ஸோ ஃபைப்ரஸ் ரூட் அண்ட் அட்வென்டிஷியஸ் ரூட். ஸோ அட்வென்டிஷியஸ் ரூட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி டைப் ஆஃப் ஃபைப்ரஸ் ரூட் ஒன்லி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ ரூட் பார்த்துக்கோங்க, இட் இஸ் மோனோகாட் ரூட். ஓகேங்களா. தென் ஸ்டெம் பாருங்கள். ஸோ ஸ்டெம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெம்மில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா வி ஹேவ் அவர் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம், தென் வி ஹேவ் அவர் பல்ப், தென் வி ஹேவ் அவர் காம், தென் வி ஹேவ் அவர் ரைசோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் என்ன படிச்சிருக்கோம்னா பேசிக்காகவே ஐ கேன் டீச் யூ நவ். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா பல்பில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா அண்டர் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா பல்பில் நீங்கள் ஆனியன் அண்ட் கார்லிக் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஆனியன் அண்ட் கார்லிக். கேஸ் இது இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய இது வேறு எதுவுமே டிஷ்ஷுமே செய்ய முடியாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆனியன் அண்ட் கார்லிக் படிங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் யுவர் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், தட் இஸ் கால்ட் யுவர் பல்ப்ஸ். தென் உங்களுக்கு காம் படிங்கன்னா இட் இஸ் ஆல்சோ என் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ அண்டர் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் படிக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா திஸ் இஸ் கால்ட் எஸ் யுவர் கால்சிச்சம். ஓகேங்களா, கால்கிகம் படிங்கன்னா உங்களோட காம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கேஸ் இந்த ரெண்டு ஸ்டெம் மாடிஃபிகேஷனுமே நோட் படிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட், given in NCERT itself. All our stem modifications. From this modification, what should you note down is in this family only onion is found. ஓகேங்களா, ஆனியன் படிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் லிலியேசி ஃபேமிலி. ஸோ ஆனியன் இஸ் மோனோகாட். ஓகேங்களா, மோனோகாட் ஃபேமிலியில் சேர்ந்தது. இதை வச்சு நீங்கள் நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் ஆனியன் இஸ் அவர். ஸோ பிகாஸ் ஒய் ஆனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் இந்த சென்ஸ் ஆனியன் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபெக்ட் பிளான்ட் மெட்டீரியல் டு ஸ்டடி யுவர் செல் ஸ்ட்ரக்சர். கிவன் இன் NCERT கேஸ் உங்களோட செல் யூனிட் 5ல் படிக்கணும். உங்களுக்கு செல் ஸ்ட்ரக்சர் படிக்கணும்னா ஆனியன் செல்ஸ் ஆர் பெஸ்ட் செல்ஸ் சொல்லிட்டு NCERT கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனியன் படிங்கன்னா இட் இஸ் ஒரு மோனோகாட். ஸோ இதே போல் நீங்கள் லிங்க் பண்ணிட்டு படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் அவர் லீஃப் கைஸ். ஸோ லீஃப்ல என்ன நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் படிக்க போகிறோம். ஸோ லீஃப் என்னன்னா இட் இஸ் சிம்பிள் லைக் அவர் சொலனேசி. இட் இஸ் சிம்பிள் அண்ட் மோஸ்ட்லி லீனியர் ஷேப். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி படிங்கன்னா உங்களுக்கு லீஃப் படிங்கன்னா லீனியராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் பேசல் லீஃப். ஓகேங்களா, ஸோ லீஃப் படிங்கன்னா இட் இஸ் பேசல். Next is our basal leaf. It is a okay. Next character is it is a basal leaf. Okay, it is a basal leaf and then it is X stipulate. So stipulate padinga stipules padinga illa absent. So but it is X stipulate just like our Solanaceae family. Solanaceae family la நம்ம என்ன படிச்சோம்னா X stipulate தான் படிச்சோம். So இதே போல நீங்க கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி கூட நீங்க மேக் பண்ணிக்கலாம். So then guys, very important point, the venation is parallel venation. We know monocot family is having parallel venation. So monocot என்னது the Liliaceae family. So it is having the parallel venation. Very simple, no? So next is our floral characters guys. Again உங்களுக்கு தெரியும் floral characters are very important. So pay attention to me. So first is our inflorescence. So inflorescence என்னன்னா just like Solanaceae பார்த்த மாதிரியே it is solitary or cymose. Solitary or cymose, not racemose. Racemose கிடையாது, it is cymose only, or it is also called as solitary. Solitary படிங்கன்னா not in NCERT, but remember this because it is in NCERT given. So next என்னன்னா flower. Flowerல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது you will find bisexual flower. Bisexual flower already we know this. And you will see actinomorphic flowers. So actinomorphic flower, it is radial symmetry. So we know actinomorphic flowers as டட்டூரா, மஸ்டர்ட் அண்ட் சில்லி, ரைட்? அதே போல் நீங்கள் இப்போது லிலியஸ் ஃபேமிலி இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுமே நீங்கள் ஆக்டினோமார்பிக்கில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் இஸ் அவர் கேலிக்ஸ். பிகாஸ் இந்த ஃபேமிலிலேயே இந்த கேலிக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்
நம்மளோட லிலியேசி ஃபேமிலியில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பீரியாண்ட்னு சொன்னேன்ல, பீன்னு நான் உங்களுக்கு ஒரு டேர்ம் சொன்னேன்ல, பீன்னு என்னென்னா இட் இஸ் பீரியாண்ட் ஆர் டெப்பல்னு சொன்னேன். ஸோ பீரியாண்ட் டெப்பல்னா என்னென்னா இன் விச் கேலிக்ஸ் ஆர் கொரோலா இஸ் நாட் டிஸ்டிங்விஷபிள். அதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது கொரோலாவுக்கும் கேலிக்ஸுமே. அதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ பேசிக்காகவே இந்த ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன டெப்பல் தான். ஸோ பீரியட்னா என்னென்னா பேசிக் யூனிட், இதோட பீரியட் யூனிட் என்ன இட் இஸ் அ டெப்பல்ஸ். ஸோ we can say this as gamopetallous condition. Guys, it is, pay attention, it is gamopetallous, not gamopetallous or gamosepalous. இங்கே பாருங்கள், பிகாஸ் இங்கே வந்து நீங்கள் gamosepalous சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த கேலிக்ஸ் அண்ட் கொரோலா படிங்கன்னா டிஸ்டிங்விஷே பண்ண முடியாது. இட் இஸ் யுனைடட் அண்ட் ஃபார்ம்டு லைக் டெப்பல்ஸ். ஸோ டெப்பல்ஸ் படிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேமோடெப்பல்ஸ்னு சொல்கிறோம். கேமோடெப்பல்ஸ்னால் என்ன மீனிங்? இட் இஸ் ஃபியூஸ்டு கண்டிஷன். ஸோ யூ ஷுட் யூஸ் த ப்ராக்கெட் ஆல்சோ. ஓகேங்களா? பிகாஸ் நெக்ஸ்ட் என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா ஃப்ரம் த பீரியட்லேருந்து திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் அவர் 3+3 அண்ட் தென் வி ஷுட் யூஸ் த ப்ராக்கெட் பிகாஸ் இட் இஸ் gamotepalous. So we should use the bracket. So gamotepalousல 3+3 வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆஃபன் யுனைடட் இன் டியூப். ஓகேங்களா? டியூபாகவும் பார்த்தீங்கன்னா இது அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட எஸ்டிவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யுவர் வால்வேட் எஸ்டிவேஷன். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு வால்வேட் எஸ்டிவேஷன்லனா மெஜாரிட்டி ஆஃப் எஸ்டிவேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது. பிகாஸ் போன ஃபேமிலி சொலினேஸில் நம்மளுக்கு போட் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா ரெண்டுமே நம்ம என்ன படிச்சோம்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வால்வேட் எஸ்டிவேஷன் சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஆஸ் யூ கேன் சி ஹியர் போட் ஆர் வால்வேட் எஸ்டிவேஷன். பட் அதே போலனா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து கேலிக்ஸ் அண்ட் கொரோலா செப்பரேட்டாக நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ வால்வேட் எஸ்டிவேஷன். வால்வேட் எஸ்டிவேஷன் என்னது? ஓவர்லாப் ஆகாது. இட் வில் ஜஸ்ட் டச் த மார்ஜின் like this and then it will form the valvate distribution. So I hope it is clear. So next பார்க்கலாம். next is our androecium. So androecium structure நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா it is 6 stamen arranged like 3+3. ஓகேங்களா? 6 stamen இருக்குது. it is not fused because there is no bracket here. So it is 6 stamens and what you should note down is guys very important. இந்த 3+3ல நீங்கள் 2 orals இருக்குல்ல, இதை நீங்கள் என்னென்னு சொல்லலாம்னா ஸோ உங்களோட இன்சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஃப்ரம் த androecium structure கீழே. these stamens are called எபிஃபில்லஸ். ஓகேங்களா? எபிஃபில்லஸ் ஸ்டேமன்ஸ்னு சொல்லுவோம். எபிஃபில்லஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் எபிடெப்பாலஸ். ஓகேங்களா? இது டெப்பல் இருக்கனால இது எபிடெப்பாலஸ். அதாவது உங்களுக்கு டெப்பல்ஸும் ஆண்ட்ரோசியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸ்டு அடிஷனாக இருக்குது. எப்படின்னா see here very carefully we can say this is periant, right? This is periant and then this arrangement is called 3+3 and then this gamotepalous, right? So இந்த periant கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா you should write along this androecium. androecium பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+3 இருக்குது, right? 3+3 இருக்குது and it is not fused, it is a free only. then உங்களுக்கு இது நான் என்ன சொன்னேன்னா it is epiphillus. epiphillusனா என்னது? the periant and androecium are in addition, அதாவது ஃபியூஸ்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது மேலே நீங்கள் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் இன் அடிஷன். ஓகேங்களா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆயிருக்கு. ஸோ கைஸ் இதோட கேரக்டரிஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் உங்களோட புக்லேயே கொடுத்துருக்காங்க. திஸ் எபிஃபில்லஸ் கண்டிஷனோட எக்ஸாம்பிள் என்னன்னா லில்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லில்லி என்ன ஆப்வியஸ்லி இட் இஸ் கம்ஸ் அண்டர் லில்லி ஃபேமிலி ஒன்லி. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் கைஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வெரி கிளியர்லி. ஸோ இது பாருங்கள், இட் இஸ் எபிஃபில்லஸ் அண்ட் எபிடெப்பல். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் இஸ் அவர் கைனீஷியம். ஸோ பிகாஸ் கைனீஷியம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா I can show you from the starting case. So ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஃபெபேசி ஃபேமிலியில் நம்ம என்ன படிச்சோன்னா இட் இஸ் யுவர் மோனோகாப்புலரி யூனிலோக்லியர் கைனீஷியம். தென் நம்ம என்ன படித்தோன்னா சொலினேசியம் ஃபேமிலி படித்தோம். அதில் பாருங்கள் உங்களுக்கு யூ ஹாவ் யுவர் பைலோக்லியர் கைனீஷியம். பட் நம்ம இங்கே இப்போ என்ன படிக்க போகிறோம்னா see here we are studying Liliaceae, the third family, and third family has trilocular கைனீஷியம். ஸோ கேஸ் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் பாயிண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் ஐ மேட் இஸ் வெரி ஈஸியர் only. ஸோ see here next characters also what we have is that it is also axial presentation because இங்கே பாருங்கள் உங்களுக்கு ட்ரைலோக்குலர் இருக்குது. ஸோ ட்ரைலோக்குலர் என்னன்னே it is comes under your multilocular condition. ஸோ multilocular conditionனாலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு மைண்டில் என்ன வரணும்னா it is your axial presentation because axial presentationல நம்ம என்ன படிச்சோம்னா we studied your TLC, tomato, lemon and china rose. ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா கைனீஷியம்லேயே நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இட் இஸ் superior ovary. கைஸ் அகைன் இது என்ன superior ovary. ஸோ நம்ம என்னது ஓகே. ஸோ பிகாஸ் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஆல் த 3 families are having superior ovary only. You can see every family has superior ovary only. So remember this point very well. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் சின் கார்பஸ் கண்டிஷன். நம்மளோட சொலினேசியம் ஃபேமிலியில் படித்த மாதிரியே ஸ்வாலன் பிளசண்டா மாதிரியே இங்கேயும் படிங்கன்னா உங்களுக்கு சின் கார்பஸில் இருந்து கண்டிஷன் இருக்குது. ஸோ சின் கார்பஸில் படிங்கன்னா நாட் ஓன்லி
உங்களோட டொமேட்டோ, மஸ்டர்ட் அண்ட் பெப்பர் யூ ஷுட் இன்க்ளூட் யுவர் சொலனேசி அண்ட் ஆல்சோ யுவர் லிலியேசி. இதுவும் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணனா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகும். ஸோ கைஸ் உங்களை ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பாயிண்ட் வெரி வெல். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃப்ரூட் கைஸ். ஸோ ஃப்ரூட்னு நம்ம படிக்க போகிறோம். ஃப்ரூட் என்னென்னா இட் இஸ் யுவர் கேப்சூல் ஃப்ரூட் ஆர் ஆல்சோ ரேர்லி பெரி. ஓகேங்களா, பெரி பார்த்தீங்கன்னா ரேர்லி இருக்கும், பட் உங்களோட சொலனேசியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஃப்ரூட். ஓகேங்களா, ஸோ these are the condition of the fruit of the liliaceae. Then பாருங்கள் உங்களுக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குது, எண்டோஸ்பெர்மிக்காக இருக்குது. ஸோ we all know why it is endospermic because we know monocot seeds are endospermic. ஏன் மோனோகாட் சீட்ஸ் பண்ணிங்கன்னா எண்டோஸ்பெர்மிக்காக இருக்கணும்? ஏன் இருக்கணும்னா பேசிக்காக these seeds have very single cotyledon. ஸோ see here very carefully, these seeds have single cotyledon. ஸோ இந்த சிங்கிள் cotyledon படிங்கன்னா இந்த சீடுக்கு படிங்கன்னா நியூட்ரிஷன் கொடுக்குறது பத்தாது, நாட் சஃபிஷியன்ட். ஸோ அதனால உங்களுக்கு இந்த எண்டோஸ்பெர்ம் படிங்கன்னா உங்களோட எம்ப்ரியானிக் ஸ்ட்ரக்சரான எண்டோஸ்பெர்ம் படிங்கன்னா it will not disintegrate. ஸோ this will still persist and will still give the nutrition. ஸோ அதனால தான் நம்ம என்ன படிப்போம்னா all the monocots will be endospermic seeds except orchids. ஆர்ச்சிட்ஸ் படிங்கன்னா ஈவன் தோ இட் இஸ் அ மோனோகாட் இட் இஸ் நான் எண்டோஸ்பெர்மிக். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் தெரிஞ்சு இருக்கணும். ஸோ நோட் பண்ணுங்கள். தென் நம்ம டைகாட்ஸ் படிங்கன்னா நம்ம டைகாட்ஸ் என்னென்னா ஜென்ரலி இட் இஸ் நான் எண்டோஸ்பெர்மிக் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் 2 cotyledons. பட் சம்டைம்ஸ் லைக் டைகாட்ஸ் லைக் கேஸ்டர் இருக்குல்ல, கேஸ்டர் மீன்ஸ் இட் இஸ் அவர் விளக்கெண்ணன்னு சொல்லுவோம் கேஸ்டர் சொல்லிட்டு. நம்மளோட விளக்கெண்ணையில் படிங்கன்னா கேஸ்டரில் படிங்கன்னா இட் இஸ் எண்டோஸ்பெர்மிக் சீட். ஓகேங்களா, எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ். ஸோ நம்மளுக்கு டைகாட்டில் வந்து ஜென்ரலி படிங்கன்னா நான் எண்டோஸ்பெர்மிக் தான், பட் கேஸ்டரில் படிங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது கேஸ்டர், பட் மோனோகாட்டில் எக்ஸப்ஷன் இருக்குது ஆர்ச்சிட்ஸ். ஸோ இந்த 2 கான்செப்ட்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மெடிக்கோஸ், நம்ம படிக்கணும் ஃபுல் கேரக்டர்ஸ் ஆஃப் த லிலியேசியி ஃபேமிலி முடிச்சாச்சு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் தி ஃப்ளோரல் ஃபார்முலா. ஸோ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாலேருந்து நீங்கள் ஃபுல் சம்மரியுமே நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன காம்பனெண்ட்னா ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரைட் த ஹேபிடேட் ஆர் த ஹேபிடேட் கேரக்டர்ஸ். ஸோ ஹேபிடேட் கேரக்டர்ஸ் என்னென்னா இட் இஸ் யுவர் பிராக்டியேட். ஸோ இட் இஸ் நோன் எஸ் பிராக்டியேட் கண்டிஷன். ஸோ இந்த லிலியேசியி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்ட் இருக்குது. ஸோ பிராக்டியேட். ஓகேங்களா, ஸோ பிராக்டியேட். தென் உங்களுக்கு சிமெண்ட்ரி என்னென்னா இட் இஸ் யுவர் actinomorphic radial symmetry. So we should keep as plus here. Then உங்களுக்கு flowers already தெரிஞ்சிருக்கும், it is a bisexual flower only. So it is a bisexual flowers. Then உங்களுக்கு calyx and corolla எழுதுவோம் எப்பயுமே, பட் இந்த ஃபேமிலியில் படிங்கன்னா உங்களுக்கு calyx corolla ரெண்டுமே டிஸ்டிங்விஷ் ஆகாது. ஸோ we will write as P. P-னாரு it is a tepals or periont. So periont condition it is a 3+3 and then gamotepalous. So fuse பண்ணுங்க bracket போட்டு. Then பக்கத்துல நீங்கள் என்ன எழுதுவீங்க, androecium எழுதுவீங்க. So androecium is 3+3 and it is free also. Okay, then we will write as gynoecium. Gynoecium is our superior ovary, right? So superior ovary என்ன கீழே நீங்கள் லைன் போடுங்க. Then உங்களுக்கு this is your tricotyledon monocotyledon. It is a tricotyledon. So we should use 3 and then bracket it because it is a fused syncopas போட்டிருக்குல்ல. ஸோ syncopas and then tricotyledon. ஸோ கேஸ் இதை வச்சு நம்ம எல்லா கைனீஷியம் ஸ்ட்ரக்சருமே நம்ம சொல்லிட்டோம், ஆனால் எல்லா பாயிண்ட்டுமே நம்ம சொல்லிட்டோம். கேஸ் இன்னும் நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணணும்னா as you already know this periont and this androecium is fused, right? இங்கே பாருங்கள் it is fused like this. So we will call it as epiphyllous or epitepalous. I hope you understood this, guys. ஓகே, பிகாஸ் இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்கள், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் பி ஆக்சிடென்ட் இன் மாக் டெஸ்ட் ஆல்சோ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபார் ஒரு ஃபேமிலி கால்டு லிலியேசியே. ஸோ எஸ் மெடிக்கோஸ் வி ஆர் கம்ப்ளீட்டட் அவர் ஃப்ளோரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வி கேன் சி அவர் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் என் தி செஷன். ஸோ சார் வெஜிடபிள். ஸோ வெஜிடபிள் என்னன்னா இட் இஸ் ஃபேசிலேட்டர் இன் நேச்சர் அண்ட் இட் இஸ் த எக்ஸாம்பிள் கால்டு எடிபிள் ஆஸ்பரகஸ். எடிபிள் ஆஸ்பரகஸ்னா இட் இஸ் யுவர் லிலியேசியி ஃபேமிலி அண்ட் ஆல்சோ இந்த இன்செட்டில் கொடுக்கல, பட் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஆல்சோ வி வில் யூஸ் அவர் ஆனியன், ரைட்? நம்ம ஆனியனில் இருக்கிற எல்லா ஃபுட்லையுமே நம்ம ஆனியன் போடாமல் மிஸ் பண்ணாமல் சாப்பிட மாட்டோம். ஸோ ஆனியன் இஸ் ஆல்சோ எ ஃபுட் யூஸ் இன் அவர் லிலியேசியி ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவர் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ ஆர்னமெண்ட் பிளான்ட் பியூட்டிக்காக யூஸ் பண்ணும். இட் இஸ் கால்டு யுவர் டியூலிப் அண்ட் க்ளோரியோசா. ஸோ டியூலிப் பிளான்ட்னா என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும். இட் இஸ் ஹேவிங் அ சிமிலர் ஸ்ட்ரக்சர் லைக் அவர் வாட்டர் சைட் இஸ் அவர் லோட்டஸ் லைக். ஓகேங்களா, லோட்டஸ் மாதிரி தான் இருக்கும் துளிப்பும் கூட. தென் உங்களுக்கு க்ளோரியோசா கேஸ். க்ளோரியோசா மீன்ஸ் இட் இஸ் யுவர் டைப் ஆஃப் லில்லி கால்டு க்ளோரி லில்லி. Glory lily is as a name suggests it is very beautiful in nature. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ we are using tulip and gloriosa as our
ornamental plants having our medicinal plant. மெடிசனல் பிளான்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அலோன் மட்டும் கொடுத்துருக்காங்களே, இது என்னென்னா பேசிக்காக நம்ம லிங்க் பண்ணலாங்க. வெரி பேசிக், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆலோவேரா. ஆலோவேரானா நம்மளோட மெடிசனல் பிளான்ட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆலோவேரா பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிஷியல் மெடிசனல் யூசஸ் இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா we யூஸ் திஸ் ஃபார் அவர் ஸ்கின் டோன்ஸ். ஓகேங்களா, நம்மளோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைட்டராக மாட்டத்துக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஐசைட்டுக்கும் நம்ம இதை எடுத்துப்பாங்க. ஸோ இதுவும் நம்மளோட மெடிசனல் பிளான்ட்டான அலோவேரா. அலோவேரானா நம்ம ஆலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் நோட் இட் அஸ் அலோவேரா. ஸோ யூ வில் நெவர் ஃபர்காட் இட். தென் பார்த்தீங்கன்னா மெடிசனல் பிளான்ட்டில் நெக்ஸ்ட் இஸ் அவர் கார்லிக். கார்லிக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெடிசனல் பிளான்ட் only because it is having many medicinal use in treating the heart disease and then rheumatism and then diabetes. அதாவது பார்த்தீங்கன்னா rheumatoid arthritis இதெல்லாம் ட்ரீட் பண்ணலாம். அண்ட் தென் டயபெட்டிஸ்க்கு கூட நீங்கள் ஒரு பெஸ்ட் மெடிசனாக பார்த்தீங்கன்னா கார்லிக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் we know இந்த டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்கன்னா யூ ஹேவ் அவர் கால்சிகம் ஆட்டோமினெல்லா. ஸோ கால்சிகம் ஆட்டோமினெல்லா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, யூ ஹவ் ஸ்டடி திஸ் இன் யுவர் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் கால்சிகைன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் படிச்சிருக்கீங்களா? கால்சிகைன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் கால்ட் யுவர் மைட்டாட்டிக் பாய்சன். ஓகேங்களா, திஸ் யுவர் மைட்டாட்டிக் பாய்சன் ஆஃபன் ஆஸ்ட் இன் யுவர் நீட் PYQs. ஸோ மைட்டாட்டிக் பாய்சன் வந்து நம்ம இல்லைன்னா அப்டைன் பண்ணுறாங்க இந்த பிளான்ட்லேருந்து. ஸோ திஸ் பிளான்ட் பிலாங்ஸ் டு யுவர் லிலியேசி ஃபேமிலி. So yes medicos, we have completed your 3 families and then from the basics எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி you have completed successfully your 3 families from the basics itself. நான் எல்லா பாயிண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு மீனிங் சொன்னேன், எல்லாத்தையுமே ட்ரிக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். So I hope you understood the session very well. So let's solve some questions and then end the session quickly. ஸோ ஓகே மெடிக்கோஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அண்ட் தியரி எல்லாமே முடிச்சிட்டோம் அந்த கான்செப்ட்லேருந்து. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரி அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். ஸோ லெட்ஸ் சால்வ் சம் நீட் PYQs அண்ட் தென் செஷன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நீட் 2015 கொஸ்டின் கேஸ். ஸோ இட் இஸ் அ ரீநீட் கொஸ்டின். ஸோ பேசிக்கலி என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ளோரல் ஃபார்மில் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃப்ளோரல் ஃபார்மில் என்ன ஃபேமிலின்னு கேட்குறாங்க. ஸோ சி ஹியர் வெரி கேர்ஃபுல்லி. இங்கே வந்துட்டு கொரோலாவும் ஆண்டிஷியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பி பெட்டலஸாக இருக்குது. ஸோ ஐ டோல்ட் யூ எப்பி பெட்டலஸ் இருக்கிற ஃபேமிலி என்னது, இட் இஸ் யுவர் சொலனேசியே. ஓகே, ஸோ சொலனேசியில் இருக்கிற எக்ஸாம்பிள் தேடுங்க. ஸோ சொலனேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்பேனியா வராது, பேசிக்காக வராது. பிட்டினியஸ் ஆர் ஆன்சர். ஸோ பிட்டினியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர் ஆர்னமெண்டல் பிளான்ட் இன் யுவர் ஃபேமிலி சொலனேசியா. ஸோ திஸ் செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அவர் கீல் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் எ ஃப்ளவர் ஆஃப். ஸோ கீல் என்ன ஃப்ளவரோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு கேட்குறாங்க. ஸோ கேஸ் ஆஸ் வி நோ வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அவர் ஃபேபேசி ஃபேமிலி, ரைட்? ஸோ அதில் இருக்கிற எஸ்டிவேஷன் என்னது, இட் இஸ் வெக்ஸிலரி எஸ்டிவேஷன். ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேடுங்க எதுன்னு பாருங்க. அலோவேரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிலியேசியில் வந்து துளிப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ லிலியேசி. டொமேட்டோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் சொலனேசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் அவர் ஆன்சர். இட் இஸ் யுவர் ஐ யூஸ்ட் இன் அவர் ஃபேபேசி ஃபேமிலி. ஸோ இட் இஸ் அவர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இண்டிகோஃபெரா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபேமிலி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேஸ் இப்போ நம்ம ஒரு வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க ரிப்பீட் ஆயிருக்கு 2012 இருந்து. ஸோ நீட் PYQs ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தே கேன் ரிப்பீட் ஆல்சோ. ஸோ வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் ஒன்று ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இட் இஸ் யுவர் ஃபேபேசி ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ கேஸ் திஸ் இஸ் a good question actually. ஸோ அங்கே நம்ம டீட்டெயிலாக எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, which of the following organisms is correctly matched with the 3 characteristic. அதாவது அவங்க கொடுத்த 3 கேரக்டரிஸ்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, C3 பார்ட்னு கொடுத்துருக்காங்க. பி பிளான் சொல்லிட்டு பி பிளான் we know it is our Fabaceae family. and then C3 பார்ட் வந்து நடக்கும்னு கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினெட்லி நடக்கும். பிகாஸ் C3 சைக்கிள் இஸ் a universal cycle. so it will happen in our P plant. then உங்களுக்கு எண்டோஸ்பெர்மிக் சீட் கொடுத்துருக்காங்க. எஸ் திஸ் இஸ் ராங். பிகாஸ் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் பி பிளான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a dicot family பார்த்தீங்கன்னா it is non-endospermous, it is not endospermic. so it is first option itself it is wrong answer. so it is vexillary estuation கொடுத்திருக்காங்க. it is right but மூணு கருத்துமே கரெக்டாக இருக்கணும். so it is first option is a wrong answer. next is our tomato. பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் ராங் கேஸ். ஏன்னா நம்மளுக்கு சொலனேசியை தெரியும். இஸ் ஸ்டடிட் சொலனேசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அதாவது கொரோலா அண்ட் கேலிக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வேட் எஸ்டிவேஷன். ஸோ இட் இஸ் நாட் ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், இட் இஸ் அவர் வால்வேட் எஸ்டிவேஷன். ஸோ இட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ பி ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். சி படிக்கலாம் அவங்க. சி இஸ் அவர் ஆனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிலியேசி ஃபேமிலியில் வரும். ஸோ லிலியேசியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் த பல்ப். ஓகேங்களா, எஸ் இட் இஸ் அன் மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டெம் கால்டு பல்ப். தென் உங்களுக்கு இம்ப்ளிகேட் எஸ்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸில் ப்ளஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸில் ப்ளஸ்டேஷன் அப்படியான்னு கேட்டிங்கன்னா எஸ் பிகாஸ் வி நோ அவர் லிலியேசி ஃபேமிலிஸ் அவர் ட்ரைலோக்குலர் இன் நேச்சர். ஓகேங்களா, ட்ரைலோக்குலர் கைனேஷன். எப்படி ட்ரைலோக்குலர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் பை த
presentation called axial presentation, because axial presentation will give rise to multiple local condition. So multiple local condition பார்த்தீங்கன்னா உங்களுக்கு axial presentation தான். So C option is having our all the correct answers. So C is our right answer. So next question படிக்கலாம் வாங்க. So next question is our the correct floral formula for chili is. So chili ஒரு floral formula என்ன கேட்குறாங்க. So first of all chili ஒரு என்ன family தெரியணும். So chili is our Solanaceae family under the example spices. So spicesல படிங்கன்னா chili இருக்கும். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா எபிபெட்டாலஸ் கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் நாட் எபிபெட்டாலஸ், ஸோ திஸ் இஸ் எபிபெட்டாலஸ், தென் சி இஸ் நாட் எபிபெட்டாலஸ். ஸோ நீங்கள் மெடிக்கோஸ் இங்கே பாருங்கள் பி அண்ட் டி படிங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு கொரோலா படிங்கன்னா ஃபியூஸ் ஆயிருக்கு, அண்ட் தென் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆன்டிஜன் படிங்கன்னா ஃபியூஸ் ஆயிருக்கு. பட் we know in our Solanaceae family கொரோலா இஸ் gamma-petalous, it is fused. So B option is our right answer. So guys எவ்வளோ twist வைக்கிறாங்கன்னு பாருங்க. That's only you should read this topic very sincerely. So yes speech because I hope you understood this session very well. உங்களுக்கு எல்லா போய்ட்டுமே நான் டீட்டெயிலாக வெரி பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே நான் கொண்டு போய் சொல்லி கொடுத்தேன். அண்ட் தென் யூ சால்வ் சம் கொஷின்ஸ் ஆல்சோ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் எவ்ரி கொஷின் டீட்டெயிலி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா see here we are going to do these extra families which is not in our NCERT like Malvaceae, Cruciferaceae, Asteraceae and Poaceae. We will do this in detail like this only. So இந்த செஷன் நீங்கள் மறக்காம மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா then you should subscribe our channel and then click the bell icon so you will be notified by our part 2 channel video. So it will be coming very soon guys. So இந்த part 2க்கு நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நினைக்கிறேன் because we have completed our concept. So signing off EMJ. See you in the next better video. Bye.